இது வந்து லண்டன்லேருந்து வாங்கினதாகும். இது ஒரு ஷால். ஸோ இதுக்கு வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. இது ஸோ லண்டன்ல ஒரு ஏரியா ஃபுல்லா பாண்டி பசார் தோத்து போயிடும் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து அன்னைக்கு நல்லா வந்து இதை விட எல்லாம் மேக்கப் எல்லாம் பண்ணி மேக்கப்னா என்னோட மேக்கப்புங்கிறது வந்து லிப்ஸ்டிக், டார்க் லிப்ஸ்டிக் போடும், கண் எழுதும். இதுதான் என்னோட மெயினான. ஃபவுண்டேஷன் எல்லாம் போட மாட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னை பார்த்தா எல்லாருமே மேக்கப் மேக்கப், ஒரு லிப்ஸ்டிக் போட்டாலும் எல்லாருமே மேக்கப் தான் சொல்லும். ஆப்பிரிக்கையில ஒரு கச்சேரி, தன்சானியையில் 2 கச்சேரி. அதில் முந்தின நாள் ஃபர்ஸ்ட் டே கச்சேரி முடிச்சுட்டு அடுத்த நாளைக்கு இதெல்லாம் காலம்பரை கட்டி அப்படி எல்லாம் ஒருங்கி நிற்கிறேன். வாந்தியோ வாந்தி, மேலேருந்து கீழேந்து வாந்தி. ஃபுட்டு பார்த்தா சிப்பு போட முடியாது, ஃபுல் போயிட்டே இருக்கும். அப்படின்னு இது டைட்டில் போடாது. என்ன ரியாக்ஷன் இது? என்னோட லைஃப்ல இந்த ஒரு சாரி இன்னொரு சாரியும் கொடுத்தேன். ஏன் இது பர்టిక్యులரா இது வெயிட்? ஆமா, ஓகே. ஏம்பாடி இது ஃபர்ஸ்ட் நான் இதை எடுத்து போட்டேன் வச்சுக்கோ, அப்படியே அவ்வளோ வெயிட். இங்க எவ்வளவு மேம் பீரோ இருக்கு? சாதாரணமா என்ன ஒரு 8 எல்லாம் வேண்டாம், ஒரு 4-5. சிவாங்கிட்ட சொல்லியிருக்கு, நீ சாரி மட்டும் எடுத்து கொடுக்காத, வேற ஏதாவது 2 வாட்டி எடுத்து கொடுத்துருக்கு. அதம்மா தாயே காலே வளர்ந்துறேன். எப்பவுமே ஃப்ரீ டைம் கிட்ட காமெடி பார்க்கும். நல்ல விஷயம், சிரிச்சுட்டே இருக்கிறது. ஆமா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் இவளுக்கும் கிடைச்சிருக்கு சிவாங்கிக்கு. நீங்க லைக் பிரெக்னெண்டா இருக்கும்போது ரொம்பவே சிரிச்சு அப்படிதான் இருந்திருக்கீங்க. பிரெக்னென்ட் ஆகும்போது சிரிச்சிருக்கா? ஐயோ ஏன்டா பிரெக்னென்ட் ஆச்சு? இல்ல சிரிக்க. பாலக்காய் மாலை, பாலக்காயோட டிசைன் வந்து வித்தியாசம். இது வந்து புலி நகம். ஐயோ இது புலி நகம் இல்ல, பிரச்சனை. ஆமா, எவ்வளவு ட்ரிக்ஸா என்ன உள்ள கொண்டாட்டீங்களே. புலி நகம். இந்த மாலையோட பேரு வந்து புலிநக மாலை. நான் வந்து கண்ணை அழிக்க மாட்டேன். காலம்பரை எழுந்திருக்கு கண்ணு எழுதின மாதிரி இருக்கும். சில நேரம் இது இங்கே ஸ்ப்ரெட் ஆகும். நான் கண்ணு வந்து கிளீன் பண்ண மாட்டேன். இல்ல மேம், நம்ம சொல்லுவாங்க குளிக்கும் போதே, இல்லைன்னா எப்பயாச்சும் கோகனட் ஆயில் வச்சுலாம் பண்ணா நல்லதுன்னு. குளிக்கும் போது நான் பண்ண மாட்டேன். மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க, பின்னி கிருஷ்ணகுமார் மேம். வணக்கம் மேம். வணக்கம் சௌபர்ணிகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபைனலி உங்களை ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டு பிடிச்சாச்சு பார்க்கணுங்கிறது ரொம்ப நாள். எனக்கு இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங், நீங்களும் கேட்டிருப்பீங்க. சௌபர்ணிகாமிருத வீச்சிகள் பாடுமென் சஹஸ்ரநாமங்கள், பிரார்த்தனா தீர்த்தமாடும் என் மனம் தேங்கும் നിന്റെ പാദാരവിന്ദങ്ങളമ്മേ ஜெகதம்பிகே. ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு இருக்கு மலையாளத்துல. தேங்க் யூ. அதனால சௌபர்ணிகா, மூகாம்பிகா, தேவி தான். உங்களுக்கு வாவ் தமிழா சார்பா நாங்க ஒரு ஸ்பெஷல் ஒரு கிஃப்ட் தர போறோம். நம்ம இன்னைக்கு ஒரு சாரி ஸ்டோரி தான் பண்ண போறோம். அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுக்கலாமா? ஆமா, ஓகேவா? கண்டிப்பா. எஸ். ஓ thank you so much. வாவ், எனக்கு இல்லாத கலர் தான். ஆஞா, ஐயோ நாங்க ஃபுல் தேடினோம் மேம். மேம் என்ன மாதிரி சாரி போடுவாங்க, எப்படி போடுவாங்க, என்ன மாதிரி கலர். சூப்பர். உங்களுக்கு எல்லா கலருமே சூட் ஆகுங்கிறது தான் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஆனா இதுல ஒரு ரெட் இருக்கு, அதனால எனக்கு பிடிச்சு போச்சு. எங்கேயாவது ஒரு ரெட் இருந்தா ரொம்ப பிடிக்கும். எனிவே நீங்க எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு சாரியில வாங்கி ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. சோ நம்ம சாரி ஸ்டோரிக்குள்ள போலாம். ஆமா, ஒரு 10 சாரி நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஆமா, எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் மேம்? ஃபர்ஸ்ட் இந்த சாரியில இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே. சோ பிளவுஸ் எல்லாம் வேண்டாமே? அது கூட சேர்ந்து இருந்தது. இந்த சாரிக்குள்ள ஒரு ஸ்டோரி என்னன்னா, நான் இந்த கலர் காம்பினேஷன் ஒரு வாரமா சாதாரண எங்கேயாவது ஒரு கலர் காம்பினேஷன் பார்த்தா
அந்த கலர் காம்பினேஷன் மனசில் இருக்கும். இப்போ இது தனியே பார்த்தீங்கன்னா இந்த கலர் இருக்கும், இது தனியே பார்த்தீங்கன்னா இந்த கலர் இருக்கும், இதுல வேற காம்பினேஷன் இருக்கும். பட் இது ஒரே கலர்ல சேர்ந்தவங்க இவங்க. இது வந்து ஒரு டார்க் பர்பிளும் ஒரு மஜந்தா பார்டரும். ஸோ ஒரே கலர்ல ரெண்டு ஒரு ஷெய்ட் ஆகும். ஸோ இது வாங்கணும்னு ஒரு வாரமா 10 நாளா நினைச்சுட்டே இருந்தேன். இன்னைக்கு நான் போகலாம். சாதாரணமாக ஒரு ஆஃப்டர்நூன் மாதிரி தான் நான் போகும் ஒரு பர்ச்சேஸுக்கு. அப்புறம் நைட்டு தான் வருவேன் வீட்டுக்கு. ஸோ போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். காலம்புரை என்னோட ஆஸ்திரேலியன்னு என்னோட 2 ஸ்டூடெண்ட்ஸ் சாத்விகா மிருதுகா அவங்க அம்மா எல்லாரும் வந்தாங்க. அவங்களே பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு மத்தியானம் 2 PM வாங்க என்னது இந்த கலர் காம்பினேஷன் சாரி வாங்கதான் போகிறேன். ஓகே. அவங்க வந்து இப்போ நீங்கள் கொடுத்த மாதிரி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆன்லைன் கிளாஸ் எடுத்தாலும் சில நேரம் 2 years எல்லாம் கழிச்சு தான் அவங்கள பார்ப்பாங்க. இந்த மாதிரி வந்தா எனக்கு வந்து இதுக்கு சேர்ந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து கொடுத்தா சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கன்னு. இது இப்படி இருந்தது. இது ஆமா இப்படி இருந்தது சாரி. பிடிச்சிருக்கா பாருங்கன்னு வந்து நான் இதை திறந்து பார்த்தேன். அப்படி இருந்தது. நான் வாங்க போற சாரி நீங்க வாங்கிட்டு வந்தீங்களா? அவங்களும் ஆமாப்பா കഴിഞ്ഞ லாஸ்ட் 10 days இந்த காம்பினேஷன் வாங்குறதுக்கு தான் தேடி ஒரு போட்டோ எல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணி அங்கே போய் அவங்கள இந்த மாதிரின்னு கேட்கணும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் சாரி. இது போட்டாலும் இப்படி ரொம்ப அழகா இருக்கும். லைட் வெயிட், ரொம்ப லைட் வெயிட் சாரி. நீங்க எப்பவுமே எப்படி மேம் ப்ரிஃபர் பண்ணுவீங்க சாரீஸ்? லைட் வெயிட்டா சில்க் சாரீஸ்லயே லைட் வெயிட்டா இருக்கு. ஆமா, பட்டு சாரியில லைட் வெயிட் தான். ஆக்சுவலி இந்த மாதிரி வெயிட்டான சாரி, அதாவது பட்டு சாரியில லைட் வெயிட் கிடைக்கும் கஷ்டம். இல்லாட்டி நம்ம சாஃப்ட் சில்க்கு போனோம். பட் இது பாருங்க எவ்வளவு நல்ல சாரி. இது எங்க இருந்து வாங்குனீங்கன்னு கேட்டீங்களா அவங்க கிட்ட? இருந்தது இந்த மாதிரி கூடல இருந்தது. ஆனா கவர்ல நான் அப்பவே கிஃப்ட் கிடைச்சது தானே. ஆமா ஆமா. இப்போ நம்ம பர்ச்சேஸ்க்கு போற கதை பத்தி பேசும்போது ஜெனரலா எப்படி மேம் நீங்க ஒரு பர்ச்சேஸ்க்கு சாரியோ ஏதோ ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ்க்கு போறீங்கன்னா எப்படி இறங்குவீங்க? ஏன்னா வந்து அன்னைக்கு நல்லா வந்து இதை விட எல்லாம் மேக்கப் எல்லாம் பண்ணி மேக்கப்னா என்னோட மேக்கப்ங்கிறது வந்து லிப்ஸ்டிக், டார்க் லிப்ஸ்டிக் போடும், கண் எழுதும். இதுதான் என்னோட மெயினான. ஃபவுண்டேஷன் எல்லாம் போட மாட்டேன். ஒன்றும் ஃபேஸுக்கு வந்து எப்பவுமே சன்ஸ்கிரீன். அப்புறம் வந்து சில நேரம் இன்னைக்கு மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன். மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அதுக்கு மேலே சன்ஸ்கிரீன் போட்டு கொஞ்சம் பவுடர் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி அதெல்லாம் பண்ண மாட்டேன். அந்த ஹெவி மேக்கப் பண்ண மாட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னை பார்த்தா எல்லாருமே மேக்கப் ஒரு லிப்ஸ்டிக் போட்டாலும் எல்லாருமே மேக்கப் தான் சொல்லும். நான் அது இப்போ தாங்கியாச்சு. ஏன்னா லிப்ஸ்டிக்கு மேக்கப் தானே. ஸோ அதனால நானும் அது பண்ணிச்சேன். அப்படி பண்ணி இப்போ என்ன அப்பத்தான் நம்மளுக்கு இந்த மாதிரி வச்சா கரெக்டான எடுக்க முடியும் இருக்குன்னு தெரியும். ஸோ அதனால அப்படித்தான் போய் மேக்சிமம். இன்னொரு விஷயம், பட்டு சாரியை விட நான் நிறைய ஸ்பெண்ட் பண்றது வாங்குறதுங்கிறது வந்து சுடிதார் தான். சுடிதார் வந்து ரொம்ப ரேரா தான் இந்த மாதிரி சோச்சு, பிபா, கலாந்திகா இந்த மாதிரி எல்லாம் வந்து குறை நார்த் இந்தியன் கடைஸ் இருக்குங்க, மோக்ஷா அப்படின்னு குறை இருக்கு. அதுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுக்கும். மேக்ஸிமம் இல்லாட்டி எல்லாமே வந்து நான் என்னோட டிசைன் தான் ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ இது வந்து லண்டன்லேருந்து வாங்கினதாகும். இது ஒரு ஷால். ஸோ இதுக்கு வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. ஸோ லண்டன்ல ஒரு ஏரியா ஃபுல்லாக பாண்டி பசார் தோத்து போய் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதில் இந்த மாதிரி பிளாக் போட்டு அதுலேருந்து என்னோட பர்சனல் டெய்லர் பாலகிருஷ்ணன் சேட்டன், அந்த சேட்டன் வந்து அதுலேருந்து இங்கேயும் பேக்கிலும் பின்னாடி இதெல்லாம் வச்சு அந்த ஷால் இப்படி பண்ணி அழகாக இந்த மாதிரி என்னோட டிசைன்ஸே இருக்கும். அதனாலே மெயினாக நல்லினூரில் தான் எடுப்பான். அங்கே நிறைய அந்த மெட்டீரியலில் போய் குமிந்து வீணும். எல்லாரும் நான் போனால் எல்லாரும் ஓகே அதை எடுத்துட்டு வந்து அந்த சேட்டனுக்கு ஒரே வேலை கொடுத்துட்டே இருக்கும். இப்போ நீங்க வந்து நான் பேச போனேன்ல, அந்த சேட்டன் கிட்ட தான் பேச போனேன். 30 நாள் நான் சேட்டன்ட்டு ஒரு வாட்டியாவது பேசினேன். பாலகிருஷ்ணன் சேட்டன் டைலர். அப்படி பண்ணணும். என்ன மாதிரி ஐடியாஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க மேம் மைண்ட்ல? சுடிதார் தைக்கிறதா இருந்தா ஜெனரலி எப்படி பிடிக்கும்? சுடிதார் எனக்கு இப்போ இது ஃபுல் ஃப்ராக் ஆகும். ஃபுல் ஃப்ராக்கு இந்த மாதிரி இப்படி கட்டம் வச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். പിന്നെ ചുരിദാർ പലാസോ പാൻറ്, പിന്നെ ചുരിദാർ, പിന്നെ അംബ്രല കട്ട്, പിന്നെ வந்து
பேனல் கட்டிங் சேட்டன் அதில் இது வரைக்கும் சேட்டன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு. அது மட்டும் எனக்கு வரல. அந்த சேட்டனுக்கு தலைவலி கேட்கும். நான்னால என்ன பார்த்தாலே ஐயோ வம்பாச்சு. சும்மா இஸ் வெரி ஹாப்பி, வி ஆர் ஹாப்பி, அவ்வளவுதான். ஸோ சாரி எடுக்க போகும்போது ஜென்ரலா நீங்க கச்சேரிஸ் பண்றதுக்கு மட்டும்தான் மோஸ்ட்லி சாரீஸ் எடுப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ அப்படி போகும்போது என்ன மைண்ட்ல, ஒரு கச்சேரிக்கு நம்ம சாரி எடுக்க போறோம்னா என்னென்ன மைண்ட்ல வச்சுட்டு போவீங்க? கண்டிப்பா வந்து பார்டர் இவ்வளவு திக்கா இருக்கணும். அண்ட் நல்ல பட்டு குவாலிட்டி நல்ல, அது நம்ம எனக்கு மெயினா அந்த ஜெருகை வந்து அப்புறம் வந்து நல்லா கொஞ்சம் ஜெருகா இருக்கணும். கொஞ்சம் கோல்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி இப்போ இல்லை கிராம் இருக்கேன் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இது இருக்கணும். அண்டு கலர் தான் மெயினா. ஒரே கலர் காம்பினேஷன் நிறைய இருக்கு. எங்கிட்ட ஜாஸ்தி இருக்கிறது வந்து ரெட்டில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு. இன்னைக்கு ரெட்டு சுடிதார் போட போனேன், அப்புறம் மாற்றி வச்சேன். ஒரு ரியாலிட்டி ஷோக்கு போனாலும் அதில் ஒரு 5 நாள்ல 2 ரெட் ஆக்கும். ஸோ எல்லாரும் யூஸ் தாச்சுப்பா. இது நீங்கள் நம்ப முடியாத 3 வயசுலேருந்து ரெட்டு. எங்கே ரெட்டு ட்ரெஸ் இல்லாமல் ஸ்டேஜில் ஏற மாட்டேன். ஃப்ராக்கு ரெட்டு. அப்புறம் அந்த கடையில் உள்ள எல்லாரும் நான் 5 வயசுலேருந்து ஸ்டேஜ் சிங்கர். 5 வயசுலேருந்து எல்லாரும் அங்கே நல்லா பாடுவாயிருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வீடியோ எல்லாம் இல்லை, சோஷியல் மீடியா எல்லாம் காமிக்க முடியாது. ஸோ அப்படி இருந்தபோது அங்கே என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் என்னோட பாட்டு இருக்கும். ஒரு பாட்டு ப்ரேயர் அண்ட் ஒரு லைட் மியூசிக். ஸோ அதில் வந்து ரெட்டு ட்ரெஸ்ஸு அந்த கடையில் உள்ளவங்க எல்லாம் ஐயோ அந்த பாப்பாவுக்கு இந்த ப்ரோக்ராம் வருதோ வர ரெட்டு ட்ரெஸ்ஸு. அவங்களும் எங்கேருந்தெல்லாமோ கடையில் அத்தனை எங்கள் ஊரில் உள்ள கடைகளும் எனக்கு ரெட்டு ட்ரெஸ்ஸுன்னு தான் தெரியும். எங்கள் அம்மாவும் ரெட்டில் டிஃப்ரெண்ட் அதாவது என்னன்னு தெரியல, இன்னைக்கும் அந்த ரெட்டில் இருக்கு. எவ்வளோ ரெட் ட்ரெஸ் வாங்கியிருப்பீங்க அப்போ? நிறைய. அப்புறம் கடைசியில் எங்கள் அம்மாவோட அம்மா டீச்சர், அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, கொலீஸ் எல்லாம் ஒரு க்ரீன் அந்த ரெட்டு மாற்றிப்பிடி. அப்புறம் வந்து எனக்கு கிஃப்ட் கிடைச்ச பீச், அன்னைக்கு பீச்சு பிளாக் இல்லைன்னு போட மாட்டேன். இப்போத்த என்னோட ஃபேஷன் ஆக்கும் பிளாக். பீச் எல்லாம் போட்ட போது ஃபேஸுக்கு இன்னும் நல்ல க்ளோவாக தெரிஞ்சுது. அப்போ ரெட்டு கொஞ்ச நாள் மாற்றி வச்சு சைடு வந்து பீச்சிலேக்கு வந்தாச்சு. அந்த மாதிரி. இப்போ என்ன கலர் கரண்ட்லி ஃபேவரட்? கரண்ட்லி ரெட்டு மாற்ற முடியாது, கண்டிப்பாக மாற்ற முடியாது. எனக்கு பர்பிள் ரொம்ப பிடிக்கும். பர்பிள், டார்க் பர்பிள், அதெல்லாம் வந்து நான் நினைக்கிற மாதிரி உள்ள சாரி இங்கே கிடையவே கிடையாது. எங்க மேம் ஒரு பர்டிகுலராக எப்படி போய் வாங்குவீங்க? கொரோனாலேருந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் தான் இந்த சாரியோட கடைகள் மாற்றிருக்கு. ஜெய்ப்பூர், கல்கட்டா, பஞ்சாப், காஷி, வாரணாசி, எல்லா கடையும் தெரிஞ்சேன்னா வாங்கி எல்லாரும் தெரிஞ்சிருக்கு. அங்க போய் தான் ஜெனரலி சாரி போக மாட்டேன், ஆன்லைன். கல்கட்டையில மம்தா சதாப்தி, ட்ரெயின் பேர் சதாப்தி கிட்ட இருந்து வாங்கின கையும் கணக்கும் இல்லை. சதாப்தி அங்கே கல்கட்டையில பர்ச்சேஸ் பண்ணின நிறைய ஆண்டர்பிரினர் விமன்ஸுக்கு எல்லாமே என்ன தெரியும், எல்லாருக்குமே தெரியும். எப்படி மேம் ஆன்லைன்ல லைக் நம்பி வாங்குறீங்க? லைக் ஃபர்ஸ்ட் நம்ம நம்பி நம்பலாமா இல்லையா, ஏதோ சரி போனா போட்டோம் அப்படின்னு வாங்கினேன். நான் கொரோனா டைம்ல தான். பட் அது எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. தென் அவங்களுக்கு என்ன ஃபேஸ்புக்கில் பார்த்த ஆர்டிஸ்ட், ஸோ என்ன தெரியல, நல்ல பியூர்ஸ், நல்ல சாதனம், நல்ல பியூர் பனாரஸ் தான் நிறைய வாங்குறேன். ஸோ பர்பிள் ஐட்டம் எல்லாம் அவங்களோட பனாரஸ் தான் அந்த கலர் வரும். இங்க நமக்கு அந்த மாதிரி வரவே வராது. அந்த பனாரஸ் கலர்ல அந்த அடிச்சு இருக்கும். பிங்க்னா அடிக்கும், பர்பிள்னா அடிச்சு ஐயோ அந்த மாதிரி. எங்கே நம்ம போனாலும் நம்மள தனியா தெரியும். அந்த அது உங்களுக்கு பிடிக்குமா மேம்? ஜெனரலா அந்த மாதிரி பிரைட் கலர்ஸ் போடுறது ஜெனரலா பிடிக்கும். பட் அது என்ன பாக்குறதுக்கு இல்ல, அது என்னோட இஷ்டம். பிரைட் கலர் போடுறது அது அப்படி நானே ரசிச்சுட்டு நம்ம எல்லாமே யாரும் பார்க்கணும். நம்ம நிறைய பார்க்கும்போது ஜென்ரலா சுடிதாரா இருந்தாலும் சாரியா இருந்தாலும் பிரைட் கலர்ஸ் தான் போடுவீங்க. அதுக்கு அவ்வளவு அழகா ஆக்சசரைஸ் பண்ணி போடும்போது அது அழகா இருக்கும் இல்லையா? சோ இப்போ நீங்க ஷாப்பிங் போறீங்கன்னா சாரி சூஸ் பண்றீங்கன்னா அப்படியே இந்த சாரி போதும்னு சொல்லிட்டு எடுத்துருவீங்களா, இல்ல நிறைய சாரி போட்டு? நெவர். அவங்களுக்கு கஷ்டம், அவங்க இப்படி பார்த்துட்டு இருக்கோம். என்ன ரொம்ப கஷ்டப்பட மாட்டேன். ஒரு 10 சாரி 10-12 சாரி போட்டுட்டு கண்டிப்பா வச்சு பார்க்கும். அது இப்படி அது பார்த்துட்டு தான். ஏன்னா ரொம்ப பெரிய பார்டர் ஆனால் வந்து அதுவும் நல்லா இருக்காது, ரொம்ப குட்டி பார்டரும் எனக்கு பிடிக்காது. பட் இப்போ ஃபேஷன் எல்லாம் குட்டி பார்டர் தான். குட்டி பார்டர் இப்படி இப்போ நீங்கள் போட்டிருக்கிற மாதிரி மடித்து அது வந்து போட்டால் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாகவும் தெரியும், யங்காகவும் தெரியும். ட்ரை பண்ணியிருக்கீங்களா மேம்? அப்படி வாங்கி? ஆமாம், அப்படி நான் நிறைய இது பண்ண கொடுப்பா, இந்த மாதிரி ட்ரை பண்ண கொடுப்பா.
அதுக்கு 2 ஆளு இருக்கு, எல்லாம் பிடிச்சு வச்சிருக்கேன் அப்படியே. அப்புறம் வந்து அயன் பண்ணறச்சே சொல்லுவா, இதே மாதிரி ட்ரைப் கலையாமே அயன் பண்ணுங்க. பின்ன சாரி துவைக்கவே மாட்டா. துவைக்க கூடாது, ட்ரை கிளீனும் பண்ணக்கூடாது. என்ன மேம் பண்ணணும்? பட்டு சாரி ஒன்றும் பண்ணக்கூடாது. அது வந்து அப்படியே சூரியனிலே காமிச்சு, சூரியன் பிரகாசம் இல்லை, சூரிய பிரகாசத்திலே காமிச்சு அதே உணக்கி அயன் பண்ணி வைக்கணும். பின்ன என்னோட சாரியிலெல்லாம் கொஞ்சம் தயிர் சாதம் இருக்கு அங்கே, அந்த தயிர் சாதம் அந்த கரை எல்லாம் வந்து அலம்பி அப்படியே சூரியல காய்ச்சி, தண்ணி படக்கூடாது அந்த சாரியில, அலம்பவே கூடாது. அப்படியா? கூடாது. ஆமா, லைக் ஜெனரலா எல்லாருமே சொல்லுவாங்க இங்க ட்ரை கிளீன் லைக் ஒரு 4 வாட்டி போட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரை கிளீன் கொடுக்கலாம், வேற எதுவும் பண்ணக்கூடாது. இப்ப இந்த இது உங்களுக்கு போயிடும் ட்ரை கிளீன், அந்த ஒரு பழுது போயிடும். இது பாரு, இது இப்போ இவ்வளோ, இப்போ 2 வாட்டி போட்டேன், 2 வாட்டி தான் போட்டேன். பட் அதனால சொல்றேன், இது 10 வாட்டி போட்டாலும் என்னோட கசவு இப்படிதான் இருக்கும். புது இன்ஃபர்மேஷன். ஆமா, இப்போ இங்க ஏதாவது தயிர் சாதம் வந்தச்சோ இருக்கும், அப்படியே க்ளீன் பண்ணுவீங்க? சும்மா நார்மல் தண்ணியில அப்படியே பிடிச்சு அதை கட்டு க்ளீன் பண்ணி அப்படியே சூரியப்பிரகாசம் அது தண்ணி மாட்டு உணங்கும், அயன் பண்ண கொடுக்கும், அவ்வளவுதான், அலம்ப கூடாது. நெக்ஸ்ட் அடுத்து எங்க எது வேணும்? ஏதோ எடுத்தோ பிளாக் எடுத்துக்கோங்க இந்த சாரிக்கு. இது வந்து இது கல்கத்தையில இருந்து வாங்கினதாக்கும். இது ஜெனரலா உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங் பிடிக்குமா இல்ல போய் வாங்குறது பிடிக்குமா? ஆன்லைன் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இந்த சில ஐட்டம்ஸ் இங்கே கிடைக்காது, அதனால இதுல ஒரு ஸ்டோரி இருக்கிறது என்னன்னா, ஒரு வாட்டி தான் போட்டிருக்கு, சன் டிவியில டாப் குக்கு டூப் குக்கு போயிட்டு இருந்தது. ஸோ எங்கள் குருஜி பாலமுரளிகிருஷ்ணாவோட பர்த்டே எல்லா வருஷமும் நாங்களும் குருஜி குழந்தைகளும் எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணுறோம். அப்போ அன்னைக்கு டாப் குக்கு டூப் குக்கு ஷூட்டிங், ஒரு நாளைக்கு இத்தனை வருஷங்களை மிஸ் பண்ணலை. இந்த டேட்டும் கொடுத்தாச்சு எங்களுக்கு, குருஜியோட அந்த பர்த்டே டேட்டு கொஞ்சம் போஸ்ட்போனும் ஆச்சு. ஸோ அது 2 கிளாஷ் ஆயிடுச்சு. அன்றைக்கி நம்ம சுரேஷ் கோபி சார், மினிஸ்டர், ஃபிலிம் ஆக்டர், சூப்பர் ஸ்டார் மலையாளத்தில், அவங்க தான் சீஃப் கெஸ்ட், அவங்க வராங்க. ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸே எல்லா வருஷமும் நாங்களும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் பாடும். அன்னைக்கும் பாட்டு, ஆனால் நான் மட்டும் இல்லாமல் எல்லாரும் பாடிக்கோ ரெடி, எல்லாருக்கும் மன கஷ்டமாக இருந்தது. ஸோ நான் வந்து காலம்பரை 8 மணிக்கே டாப் குக்கு அதுக்கு ஷூட்டிங்கு போனேன். போகிறச்சே நான் என்ன பண்ணிட்டா, அப்போ நான் வந்து டைரக்டர் பார்த்திக்கிட்டே எல்லாம் கேட்டது மாதிரி, அப்போ அவங்க எப்படி போக முடியாது, என்ன போகிறதானா 5 மணிக்கு போனோம். ஷூட்டிங் நைட்டு 12:31 ஆக முடியறதுக்கு. காலையில் ஆரம்பிச்சதுக்கப்புறம் காலையில் மேக்கப் எல்லாம் போட்டு வரைச்சே 10 மணிக்கு ஆரம்பிச்சு. ஆமாம், சில 2 எபிசோடு எடுத்தோம். அப்போது கண்டிப்பாக எனக்கு போக முடியாது. பட் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த சாரி சும்மா எடுத்து வச்சேன். அப்படின்னு ரொம்ப பெரிய பட்டு அப்படியும் கிடையாது, நல்ல பனாரசி ஒரு பட்டு சேர்ந்த ஒரு இதாகும். ஆனாலும் சரி, இது எடுத்து வச்சேன். இது எல்லோ கலர் ஒரு இது கம்மல், அது ஜிமுக்கு, அதெல்லாம் சும்மா எடுத்து வச்சேன். ஒரு அண்டர் ஸ்கர்ட் எல்லாம் எடுத்து வச்சேன். ஒரு ஈவன் -1% தான் சான்ஸ் நான் போகும். எல்லாருக்கிட்டையும் சொல்லிச்சு நான் வரமாட்டேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் கஷ்டம், என் ஹஸ்பண்டுக்கு கஷ்டம், எல்லாருக்கும். நான் ஒரு 4 மணி ஆன போது என் மனசு அப்படியே எங்கே போச்சு. அப்படியே எல்லாருமே மயிலாப்பூர் பாரதி வித்யா பவனில் எல்லாருமே போயாச்சு. ஏன்னா 5:30 ஸ்டார்டிங் ஆகும். ஏதோ ஒரு மூட் அவுட்டா அப்படின்னு, என்னாச்சு மேம் என்னாச்சு, இல்லை இப்போ அங்கே ஃபங்க்ஷன் தொடங்கும் அப்படின்னு சொன்னோன்னே ரவுஃபா மேம் அப்போ தான் வரா. இப்போ ரவுஃபா மேம் வந்து ரவுஃபா மேம் கிட்ட கேட்ட பொண்ணு இல்லை பார்த்தி இந்த மாதிரி சொன்னா, பிஜி மேம் ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குது பட் போக முடியாது. என்ன ஃபங்க்ஷன்? அது அவங்களோட குருவோட ஷீ ஷுட் கோ. அவங்க வந்து ஒரு நாளைக்கும் அது வந்து மிஸ் பண்ணது கிடையாது. நான் பார்த்துருக்கேன், எல்லா வருஷம் அவங்க நடத்துறது. அவங்கள 6 o'clock விடுக்கு அனுப்புங்க. நான் செல்ல வந்து அதோட கோஆர்டினேட்டர் வந்து, மேம் அண்ணே நான் அங்கே நிற்கிறது, என்ன இப்படி கூப்பிட்டா ஓடி வந்தா, உங்களுக்கு போக சொன்னா ரவுஃபா மேம் போக சொன்னா. எப்போ போகிறேன், எப்போ அங்கே போகும், ஏன்னா வந்து 7 மணிக்கெல்லாம் எங்களோட பாட்டாகும், பாட்டு பாடணும். இப்போ நான் வந்து 6 மணி ஆச்சு, இங்கே தானே இது எடுத்து டைம் பார்த்தா 1.5 மணி நேரம். அந்த ஷூட்டிங் நடக்குது இந்த மயிலாப்பூர்ல, அந்த டிராஃபிக்ல பார்த்தா 1 hour 28 minutes காட்டுறான். போயிட்டு பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்படியே குருஜி கிருஷ்ணனை கூப்பிட்டு என்னோட ஹஸ்பண்டை கூப்பிட்டா, அவங்க சொன்னா, குருஜி நீ வரணும்னு இருந்தா கண்டிப்பா நீ கிளம்பிடு, 8:39 ஆகும் ஃபங்க்ஷன் முடியாச்சு, ஜஸ்ட் உனக்கு அது அட்டெண்ட் ஆகுது பண்ணலாமே, பாட வேண்டாம் அப்படியே மனசுல குருஜியே நினச்சிட்டே இருந்தேன். அப்படியே இந்த சாரியெல்லாம் போடல, அப்படியே எடுத்து கட்டி எனக்கு அவங்க கார் விட்டா, ஸ்பெஷல் கார் ரவுஃபா மேம். அதுலேருந்து இப்போ 1 hour 28 minutes காட்டுறது. நம்ம ஏதாவது எழுப்ப வழி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வழி அவங்க போட்டா. இப்போ மினிஸ்டர்ஸ் எல்லாம் போகும் இல்லையா, அதாவது ரோடு ஃபுல்லாக அப்படியே காலி.
சர்வீஸ் ரோடு எடுத்து போனேன், நீங்க யாரும் நம்ப மாட்டா. டிராஃபிக் அப்படி இருக்க எனக்கு தெரியல, நான் 28 மினிட்ஸ்ல மயிலாப்பூர் வந்துட்டான். எப்படி எனக்கு இப்பவும் தெரியாது. குருஜி அப்படியே குருஜி 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 அப்படியே மனசுல ப்ரை பண்ணிட்டு வந்தா, எனக்கு இது பங்கெடுக்கணும், எனக்கு ஆகணும், எனக்கு பாடணும். நான் இது வரைக்கும் மிஸ் பண்ண கிடையாது. எனக்கு தெரியல, இந்த சர்வீஸ் ரோடுல அப்படியே ஃப்ரீயா, நான் மட்டும் ஃப்ரீயா போயிட்டு இருக்கேன். ஸ்டில் அது எனக்கு கனவு மாதிரி இருக்கு. ஆமா, ஃப்ரீயா. எதுவும் சென்னையில 6 ஈவினிங் இதுக்கு மயிலாப்பூர் ஏரியா யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரியல, அந்த டிரைவரை இறங்கிட்டு நான், நீங்க கடவுள், நீங்க அப்படியே, நீங்க எனக்கு தெரியல, கும்பிட்டேன் அப்படியே. அவன் சொன்னா எனக்கும் தெரியல. ஏன்னா 1 hour 28 மினிட்ஸ்ல வந்துட்டான். ஒரு டிராஃபிக் இல்லாம சர்வீஸ் ரோடு எடுத்தேன். பட் என்ன சர்வீஸ் ரோடு எடுத்த, ஒரு பள்ளமாவது வந்தா இப்படி போக வேண்டாமா, ஒற்ற ஸ்பீடில் போய் அது போனேன். அங்கே போய் இங்கே நான் போன உடனே எல்லாரும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பாடத்துக்கு ரெடியாக பின்னாடி நிற்கிறேன். நான் இந்த சாரி போட்டேன், 5 நிமிஷத்துல இது எடுத்தேன், போட்டேன், ஜிமுக்கா எல்லாம் போட்டு ரெடி. அப்படி வந்திருந்தா ஏதோ நான் ஃபர்ஸ்ட் முன்னாடியே அங்கே ரெடியாக இருக்கணுங்கிறாரு. இது மறக்கவே மறக்காத. பாடினா ஃபங்க்ஷன் சூப்பராயாச்சு. எல்லாம் சுரேஷ் கோபி சேட்டன் எல்லாம் தெரியவே தெரியாது நான் ஃபர்ஸ்ட் அங்கே இல்லைன்னு, நான் வரமாட்டேங்கிறதும் வந்து அவங்கள்ட்ட சொல்லலை. எல்லாமே இது வரைக்கும் தெரியல. சர்ப்ரைஸ் என்ட்ரியா போயிருக்கீங்க. அப்படி வந்து எல்லாமே முடிச்சு நைட் எல்லாருமா சேர்ந்து எல்லாம் சேர்ந்து எங்க கும்பலா போய் சாப்பிடும் ஹோட்டல்ல போய் எல்லாம் சாப்பிட்டு நைட்டு 11 மணிக்கு வந்தேன். இந்த சாரி நான் மறக்கவே மறக்காது. அதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் ரொம்ப ஆமா 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 கண்டிப்பா. ஓ ப்ளூ இருக்கு. ஓகே. ப்ளூ இருக்கு. அது அந்த பார்டர்ல ப்ளூ இருக்கு. பட் இங்கே வந்து இது மட்டும்தான் இருக்கும், பிளாக் மட்டும்தான் இருக்கும். அயன் பண்ணி வச்சதெல்லாம் இல்ல நான் இப்படி சரி ஓகே மேம். இப்ப இந்த கச்சேரிக்கு போகும்போது ஜெனரலா பிளாக் கருப்பு போடக்கூடாது. இப்ப எல்லாம் எல்லாரும் கட்டுறான். டக்கு டக்குன்னு சாரி கட்டினீங்கன்னு சொல்லுவீங்களா? ஒரு சாரி எவ்வளவு நிமிஷத்துல மேம் கட்டுவீங்க? ஆக்சுவலி இது வந்து 1 ப்ளீட் போட்டா, அப்படி 1 ப்ளீட் போட்டா தட் இஸ் ஈஸி. ஏன்னா இங்க ஏதாவது குழப்பம் இருந்தாலும் யாரும் தெரியாது. ப்ளீட்ஸ் இது மாதிரி ப்ளீட்ஸ் போய் கட்ட எனக்கு தெரியாது. கட்டி கொடுப்பாங்களா யாராச்சும், இல்ல டைம் எடுத்து நீங்களே? நான் பண்ண மாட்டேன். கச்சேரிக்கு எல்லாம் இப்படி இருக்கும், ஷூட்டிங் போறச்சே அவங்க பண்றதுக்கு இருக்கு. இப்ப இல்ல நான் டிரைப்பிங் ஆள வச்சிருக்கு. அதுதான் நான் சொன்னேன், இந்த சாரி இவ்வளவு நீங்க இப்ப இன்னைக்கு வந்த சாரி நான் போடுறேன்னா, சாரி போடுறேன்னா நான் 1 மணி நேரம் முன்னே சாரி எங்க பார்த்தா இல்லாட்டி ஒரு ஆளை கூப்பிடணும். அதனால எதுக்கு இந்த வம்பம்? இன்னொரு விஷயம், பாத்ரூம் போக முடியாதப்பா. அது வந்து பெரிய இதனாலதான் சாரி எங்கேயும் கட்டு எனக்கு பிடிக்காது. எல்லாரும் நினைச்சேன் எனக்கு ஃபேவரட் ட்ரெஸ் வந்து சாரி. ஆமா மேம், நானும் அதான் மேம் நினைச்சேன். உங்களுக்கு ஃபேவரட் அம்மா? எனக்கு பிடிக்கவே பிடிக்காது டச் அவுட். ஐயோ டச் அவுட். நெக்ஸ்ட் சாரி எடுக்கலாமா? இதுக்கு ஒரு கதை இருக்கு. இது இங்க இருந்து வாங்கினதாக்கும். சென்னை நல்லி சில்க்ஸ். இதுல பத்தியா ரெட் எப்பா என்னோட அநேக சாரியிலும் இப்படி போடலாம், இப்படி பண்ணலாம். அநேக சாரியில இப்படி இப்படி. அப்போ நான் மடக்க இது இவ்வளோ காமிச்சா போதும். இது வந்து பாத்தியா அந்த ரெட் அப்படி வரைச்சுட்டாங்க. இதை விட பெரிய பார்டர்ஸ் ட்ரை பண்ணி இன்னும் பெரிய பார்டர் இருக்கு. பட் இதுதான் ஸ்டாண்டர்ட் பார்டர். ரொம்ப பிடிச்ச கசவு சைஸுங்கிறது வந்தது இது. இவ்வளோ இது நல்ல மயில் சாரி பாருங்க மேம். இதுக்கு ஏதோ கதை இருக்குன்னு சொன்னீங்களே மேம். கதைன்னா பெரிய கதை இல்லை. ஒவ்வொரு சாரியும் பார்க்கறச்சே ஏதோ ஒரு இன்சிடென்ட் நம்மளோட மைண்ட்ல வரும். கேரளத்துல இந்த மாதிரி சூப்பர் சிங்கர் மாதிரி டாப் சிங்கர்னு ஒரு இதுல நான் ஐ வாஸ் ஒன் ஆஃப் தி ஹவுஸ் கெஸ்ட் லாஸ்ட் ஒரு 4 years. ஸோ அதில் வந்து நடுவில் நான் கொஞ்ச நாள் போகலை, கிட்டத்தட்ட ஒரு 8 months போகலை. ஏதோ சம் ரீசன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஒன்று. பட் அதுக்கப்புறம் வந்து அங்கே ப்ரொடியூசர் சிந்து என்னை கூப்பிட்டு ஜூன் 10th என்னோட பர்த்டே, ஜூன் 1 தான் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங். ஒரு 4 நாள் முன்னே தான் இது வாங்கினேன். இது வாங்கி நாளில் ஒரு வாரம் ஃபஸ்ட்டு இது அங்கே தான் கட்டுறேன். மத்தியானம் லஞ்சு பிரேக் விட்டுட்டு நான் திருப்பி வரேன். அப்போ நான் எங்கள் அக்காக்கள்கிட்ட எல்லாம் பேசிட்டு இவ்வளோ நாளாச்சுல நீ வந்துட்டு. இப்போ எங்கள் அக்காக்கள் கேட்குற அந்த மாதிரி எனக்கு 3 அக்கா ஒரு அண்ணா எப்படி இருக்கு எப்படி போயிட்டு இருக்கு, என்ன வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தானே வரதுன்னு. அப்போ நான் எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு. சிந்து என்னை அப்படி பார்க்குறேன் அப்படின்னு 3 மணிக்கு மத்தியானம் அடுத்த செகண்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணின போது எம்ஜி ஸ்ரீகுமார் சேட்டன் ஒன் ஆஃப் தி ஜட்ஜ், அன்னைக்கு மது பாலகிருஷ்ணன் அவங்க 2 பேரும்
அவங்க கேட்குறா, என்ன இந்த வாட்டி தொடுபுழிக்கு போனியா பின்னி? இப்போ தொடுபுழி அக்காவே பார்த்தியா, அக்காக்களை பார்த்தியா, அண்ணாவே பார்த்தியா எல்லாரும்? அப்போ நான் எங்கள் அக்காக்களை அண்ணாங்களே பார்க்கல, இப்போ ஒரு மாதம் ஆச்சு பார்த்துட்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தது. திடீர்னு வெளியிலேருந்து என்னை கூப்பிடுறது எங்கள் வீட்டில் குஞ்சின்னு தான் கூப்பிடும். குஞ்சின்னு ஒரு சவுண்டு. நான் இப்படி பார்க்குறேன், பெரிய செட் ஆகும் அது. எங்கள் அண்ணா சவுண்டு. சர்ப்ரைஸ். திருப்பி குஞ்சின்னு கூப்பிடுறான். யார் அப்போ? எல்லாரும் யார? இவங்களுக்கு தெரியும், இந்த ரெண்டுக்கும் தெரியும். பார்த்தா 2 சைடுலேருந்தும் எங்க அக்காக்களும் அண்ணாவும் வரா. அன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட், என்னோட பர்த்டே பார்த்தா பெரிய கேக்கு அது இது இவங்க வந்து பயங்கர செலிப்ரேட். அது பயங்கர வியூஸ் போச்சு, பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அந்த எபிசோடு. இதிலும் போட்டதெல்லாம் வைரல் ஆயாச்சு. இந்த சாரி தான் போட்டிருந்தது. ஸோ ஒரு சாரி ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறச்சே சில இன்சிடென்ட்ஸ் ஞாபகம் வரும். கண்டிப்பா மேம். அதுக்கு இன்னைக்கு சிந்துக்கு தேங்க்ஸ். சிந்து எனக்கு அந்த மாதிரி இதுவரைக்கும் என்னோட அண்ணா அக்கா எல்லாரும் ஹோல் ஃபேமிலி வந்து ஒரு செட்டில் வந்து என்னோட வந்தது இல்ல. பர்த்டே இல்லை, அது சிந்து தான். சாரி செலக்ட் பண்றீங்கன்னா நீங்க செலக்ட் பண்றது உங்களுக்கு பிடிக்குமா, இல்ல இந்த மாதிரி ஹஸ்பண்ட் எடுத்து கொடுக்கறது, இல்லைங்க சிவாங்கி எடுத்து கொடுக்கறதெல்லாம் பிடிக்குமா? சிவாங்கிட்ட சொல்லியிருக்கு, நீ சாரி மட்டும் எடுத்து கொடுக்காத, வேற ஏதாவது 2 வாட்டி எடுத்து கொடுத்துருக்கு. அதம்மா தாயே காலே வளர்ந்துறேன், தயவு செஞ்சு எனக்கு கிஃப்ட் வாங்க. என்ன சாரி மேம் எடுத்து கொடுத்துருக்காங்க? 2 சாரி ஏதோ கலரப்பா. சி இந்த கால பசங்களுக்கு பிடிச்ச கலர் பேஸ்ட் அந்த மாதிரி ஏதோ ஒரு எடாகுடமான கலரை சொல்லவே முடியாது, அதெல்லாம் நான் போட மாட்டேன். அப்புறம் வந்து அவ பேக்ஸ் இதே மாதிரி வாங்கிட்டு வரும். மைக்கேல் கோல்ஸோட ரொம்ப விலையோட பேக் ஆக்கும், என்னால அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. நான் சொன்னேன், தயவு செஞ்சு நீ எனக்கு கிஃப்டே வாங்காதேன்னு. நிஜமாவே சொல்லி வச்சிருக்கேன். வாங்கி அதை நிறுத்திட்டாங்களா? நிறுத்திட்டா. இப்போ ஏதோ லிப்ஸ்டிக் பர்ஃப்யூம் அதெல்லாம் தான், அவ்வளோதான். இப்போ ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்கறது? ஹஸ்பண்ட் வாங்கி இது வரைக்கும் தரலனா டெய்லி நீ ஏதோ வாங்கிக்கோ, என்னை மட்டும் கேட்காது, என்ன ஏதோ இட கூடமா வாங்கிட்டு வரும். அதை விட எதுக்கு இந்த வம்பு, வேண்டாம் நானே எடுத்துக்கிறேன். அப்புறம் எங்க கூட சில நேரம் நானும் வரேன், ப்ளீஸ் 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 வராதுப்பா ப்ளீஸ் அப்படின்னு. எனக்கு என்னோட கேரக்டர் நானே தனியே போய் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நிஜமாவே ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கு. இவங்க கூட வந்தா எவ்வளோ நேரம் வாங்க, நம்மளோட கண்ணுக்குள்ள அந்த என்ஜாய்மெண்ட் அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். பட் எல்லாம் வாங்கி வந்து, பட் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஷாப்பிங். சம்டைம்ஸ் வருவா. அவருக்கு நீங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போடுறது பிடிக்கும்? அவருக்கு நான் வாங்கி கொடுக்கறது அவருக்கு பிடிக்கும். ஷர்ட்டு, முண்டு, வேஷ்டி. அவருக்கு நீங்க என்ன போடுறது ரொம்ப பிடிக்கும்? சுடிதார். அவருக்கும் சுடிதார் தான். ஓகே. சாரி போட்டா இன்னும் கொஞ்சம் ஏஜ் தெரியும்ல அப்படி. ஆனா இல்ல சௌபர்ணிகா எல்லாம் பார்த்தா ஒரு எப்போ 18 19 எவ்வளோ 21 மேம். ஓகே தான், கரெக்ட். ஆனா ஃபோன்ல பேசினப்ப நான் நினைச்சேன் பெரிய கொஞ்சம் பொண்ணு. அப்படி நினைச்சேன். இல்ல 21 மேம், பெரிய பொண்ணு தான். பார்த்தா அஷு. ஓகே, வேற வேற இப்படிதான் இருக்கலாமா நம்ம எல்லாம் இப்படி இருக்கிறதுக்கு? இப்ப பாரு எவ்வளோ மேம், உங்களை எவ்வளவு பேர் ரசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? பின்ன மேம் இதுல எனக்கு கேட்கணும்னு இருக்கிறது, உங்களோட கல்யாண சாரி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு எப்படி இருக்கும் மேம் சாரி? ரெட் மடிசாரு. ஹஸ்பண்ட் தமிழ், ஆமா தமிழ் ஆயதுனால அந்த மாதிரி தான் கல்யாணம். 2-3 நாளைக்கு கல்யாணம். மடிசாரு ரெட்டா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ரிசப்ஷன் சாரி தான் ரெட்டா இருந்தது. ஒரு வெரைட்டிக்காக நல்ல மஜந்தா கலர் தான் கல்யாண சாரி. ஓ, ரெட் இல்ல, மஜந்தா. அதுக்கப்புறம் வந்து கிரீன். அன்னைக்கு 4 சாரி மாறியாச்சு. கிரீனு, மடிசாரு, அப்புறம் வந்து எல்லோ. நல்ல இந்த கலர் எல்லோ. பட் அந்த எல்லோ கலரும் எல்லாருக்கும் பிடிச்சது சாரி போட்டு இருந்த போது. அன்னைக்கு இப்படி குண்டெல்லாம் இல்லையே, 26 வருஷம் முன்னே. ஐ வாஸ் வெரி லீன். உங்களை மாதிரி இன்னும் கொஞ்சம் குடி வேண்டாம், அவ்வளவுதான். சோஷியல் மீடியா பார்க்கும்போது சிவாங்கி சொல்லிட்டே இருக்கான், நான் இன்னும் 2 வருஷம் கழிச்சு நான் கல்யாணம் பண்ணுவேன், 2 வருஷம் கழிச்சு நான் கல்யாணம் பண்ணுவேன். ஆக்சுவலி நாங்க போன வருஷத்துலேருந்தே தேடின்னு மீன்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். அவன் வந்து நான் சொன்னேன், உனக்கு கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிச்சிக்கோ எல்லாமே. அது என்னமோ இப்போத்த பசங்களை பொண்களை எல்லாருமே அவன் ஆகட்டும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாம் 27 28 அந்த மாதிரி வச்சிருக்கு. பொறுமையாக கல்யாணம் பண்ணிக்கலாம். பட் முந்தா நேற்று வந்து கேட்குறேன், அம்மா 30 வயசுக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்க முடியாதா?
யாரு சொன்னா? ஸ்ருதிகா அக்கா சொன்னா, எடி சீக்கிரம் பெத்துக்கோடி, நான் எல்லாம் 25 26 இல்லாட்டி நம்மளோட எலாஸ்டிசிட்டி போயிடும், 30 வயசுக்கு முன்னே பொத்துக்கணும் அப்படின்னு. ஐயோ அப்ப நான் இப்ப என்ன பண்ணும், 28 வயசு கல்யாணம், அப்புறம் குழந்தை பிறகு ஐயோ கொஞ்சம் லேட் ஆகுமே, அப்புறம் அது நின்று கல்யாணத்துக்கு முன்னே குழந்தை பெத்துக்க முடியும், அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கோணும். பட் இந்த காலத்துல நம்மள ஆரையும் வந்து கம்பலும் பண்ண முடியாது. என்ன இப்ப எங்க கல்யாணம் பண்ற கேக்குறான், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் கேட்கறேன். நான் சொன்னேன், உனக்கு நான் ஒரு பீடியாட்ரிஷனை தான் எப்பவுமே குழந்தைகளை பாக்குறவங்க தானே அந்த மனசு இருக்கும், அப்படி உண்மையெல்லாம் பாக்குறதுக்கு என்ன. ஸோ அவளுக்கு அந்த மாதிரி எல்லாம் பிடிக்காது, எனக்கு ஆசை இருக்கும்ல. அப்ப எப்படி பண்ணணும், சிவாங்கியோட கல்யாணம் எப்படி இருக்கணும்னு ஆசை இருக்கு உங்களுக்கு? எப்படி பண்ணணும்? ரொம்ப பெருசா எல்லாம் வந்து பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நல்லா பண்ணணும், எல்லாரையும் தெரிஞ்சவங்களை எல்லாம் கூப்பிட்டு நல்லா பண்ணணும். அதுக்கு என்ன மாதிரி சாரீஸ் அதெல்லாம் மைண்ட்ல வச்சிருக்கீங்களா? தாலி கட்ட நேரம் இவங்க அப்பாவோட ரீதி தான் மடிசார் கட்டி இது பண்ணணும். ஆனா நான் இப்பவும் மடிசார் எல்லா பூஜைக்கும் நான் மடிசார் கட்டின்னு தான் இருக்கேன். அப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன். இவங்க எல்லாம் என்ன ஃபேஷனோ பிடிக்கிறது, இப்போ திடீர்னு பார்த்தா இங்கேருந்து இதெல்லாம் வச்சுட்டு வரா, சில இல்ல நிறைய கல்யாணங்கள் டிஃப்ரெண்டா இருக்குப்பா, எல்லாருமே டிஃப்ரெண்டா இருக்கு எல்லாமே. இப்ப வந்து ஹல்தி சங்கீதெல்லாம் நம்மளோட கிடையாது, எல்லாமே கொண்டு வந்தாச்சு இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு கல்யாணம் 4 நாளைக்கு. ஸோ அதனால அவ என்ன பண்ண போறான்னு தெரியல. அதான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க என்ன மாதிரி மைண்ட். அவங்களுக்கு என்ன மாதிரி சாரிங்கிறது மடிசார் கட்டணும் தான் உங்க ஆசை. அவ கட்டம்னா தெரியாது. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. நெக்ஸ்ட் சாரி ரெட் அண்ட் கிரீன். ஆமா, கிளாசிக் காம்பினேஷன்ல மேம். ஆமா, இது வந்து மட்கா சில்க் சாரி. இது எக்ஸிபிஷன்ல இருந்து வாங்குனது. ஹயாத் ரெஜென்சில ஒரு எக்ஸிபிஷன் வரும். இது வந்து ஃபர்ஸ்டா வந்து ஆப்பிரிக்கയില് ஒரு கச்சேரி, தன்சானியയില് 2 கச்சேரி. அதில் முந்தின நாள் ஃபர்ஸ்ட் டே கச்சேரி முடிச்சுட்டு அடுத்த நாளைக்கு இதெல்லாம் காலம்பரை கட்டி அப்படி எல்லாம் ഒരുങ്ങി நிற்கிறேன். வாந்தியோ வாந்தி, மேலேந்து கீழேந்து வாந்தி. ஃபுட்டு பார்த்தா சிப்பு போட முடியாது, ஃபுல் போயிட்டே இருக்கும். அப்படின்னு இது டைட்டில் போடாது. என்ன ரியாக்ஷன் இது? சோ ஃபுல்லா வாங்கி என்ன பண்றது. அன்னைக்கு காலம்பரை கச்சேரி 10 மணிக்கு. நான் என்ன சொன்னேன், கிருஷ்ணா நீங்க போய் கச்சேரி தொடங்குங்க, நான் ஒரு காரை என்னையும் கூட்டிட்டு தன்சானியா ஹாஸ்பிட்டல் பறிஞ்சு ஓடி அங்கே போய் அங்கே பார்த்தா அவரோட നമ്മളെ അപ്പൊ അടുത്തിരിക്കുന്ന എടാ എന്നടാ ഇത് ഇവങ്ങ കാര്യം മനസ്സിലായി. ഇതെല്ലാം ഇവര് കൈയെല്ലാം ആക്ഷൻ കാണിക്കുന്ന കണ്ടപ്പോ കൂടെ പോയവര് ഫുൾ വെള്ളം വരെ വാന്തി എടുത്തു കഴിച്ച. കാരണം തലേ ദിവസം പാഷൻ ഫ്രൂട്ട് നിറയെ ഉണ്ട് അവിടെ. പാഷൻ ഫ്രൂട്ട് ജ്യൂസ് എല്ലാം കയറി അങ്ങ് കൊളുത്തി കഴിച്ച് ഫുൾ കഴിപ്പായിരുന്നു. അവിടെ ഭയങ്കര തേങ്ങ ഐറ്റമൊക്കെ ഒരുപാടുണ്ട്. അതെല്ലാം കൂടെ കഴിച്ചു. അങ്ങനെ ഭാഗ്യത്തിന് സാരിയെല്ലാം ഞാൻ ഊരിയിട്ടു ആദ്യം, പിന്നെ വാന്തി എടുക്കും, വീണ്ടും എടുക്കും, ഊരിടും എന്നോർത്ത് ഇതിലൊന്നുമില്ല കേട്ടോ. ഞാൻ അത് കഴിഞ്ഞ് സൂര്യനിൽ நானும் கேட்டுட்டு இருக்கேன். அதுக்குன்னு இதுல வாந்தி எல்லாம் கிடையாது. ஐயோ பாவம் அழோ. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல் அப்படியே இந்த சாரி வச்சா படார்ந்து படுத்தா யாராவது என்ன பண்ணா போற எனக்கு எடுத்து போய் அங்கே. ஸோ அப்போதைக்கும் 10-15 ஆச்சு கச்சேரி ஸ்டார்ட் பண்ணாச்சு அங்கே. ஏன்னா அவங்க கூப்பிட்டு ஃபுல் ஆடியன்ஸ். ஸோ அவங்க வந்து திடீர்னு அந்த ஆஃப்ரிக்கன் அந்த டாக்டர் வந்து திடீர்னு இன்ஜெக்ஷன் பண்ணி 5 நிமிஷம் படுக்கணும், ஒன்றும் வேண்டாம், 6லே படுத்துக்கலாம்னு சொல்லி அப்படியே போய் அன்னைக்கு ஒரு ஃபுட்டும் நான் சாப்பிடல. ஈவினிங் 6 வரைக்கும் സ്റ്റേജിൽ കറക്റ്റ് 10:30 அந்த இன்ஜெக்ஷன்ல எல்லாம் ஒரு 10 நிமிஷம் காரில் படுத்தப்போ எல்லாம் சரியாச்சு. நேரே ஏறி ஒன்றுமே இல்லை எனக்கு. அவங்க ஒரு இளநீர் மட்டும் அப்படியே கௌளி காத்திரம் மாதிரி கொண்டு கொடுத்தாங்க. ஒரு சிப்பு குடிக்கும் பாடும் 1 வரைக்கும் சூப்பராக போச்சு கச்சேரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக போச்சு கச்சேரி. அதோட மெமரி தான் இந்த சாரி. ஆமா அந்த மெமரி. பட் வந்த உடனே பட் வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இது பட் பாருங்க ஃபுல் இந்த இதா. ஜெனரலி எங்க மேம் இந்த மாதிரி டைப் ஆஃப் சாரீஸ் கிடைக்கும் இந்த ஆக்சுவலி இது இப்போ எல்லா துளசி சில்க்ஸ் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இது வந்து ப்ராப்பர் அந்த மட்கா சில்க் இந்த நார்த் இந்தியன் கையிலேருந்தே வாங்கிறதாக்கும். இது வந்து இப்போ இந்த மாதிரி மட்கா சில்க்லாம் என்ன மேம் ரேட் இருக்கும் ஜெனரலா? அவ்வளவு பெருசு இருக்காது, 17 16 அந்த மாதிரி ஸ்டார்டிங் இருக்கும். ஸ்டார்டிங் 14. இப்போ இதுல ஒர்க் இருக்குல்ல, ஆமா. ஸோ அதனால தான் கொஞ்சம் இது இருக்கும். உங்களுக்கு 13 நல்ல மட்கா சில்க் 13,000லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணி அப் டு പിന്നെ എங்கே വരെ போகலாம். இதுல ஒர்க் ஃபுல் இருக்குதுனால இது நல்ல குவாலிட்டி. இது பாருங்க, ஸோ அது இதுலேருந்து வாங்கினதாக்கு. ஒரு சாரி எவ்வளவு வாட்டி மேம் போடுவீங்க நீங்க? அந்த மாதிரி அதாவது ஒரு வாட்டி கட்டிட்டு அது ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு தான் கட்டுவேன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கா? ஆமா, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு வாட்டி மேக்ஸிமம் 2 வாட்டி கட்டியிருக்கோம். ரொம்ப வருஷமா வச்சிருக்கிற சாரி இருக்கா? ஒரு 20 வருஷம் 30 வருஷமா என் கையில நெவர். கண்டிப்பா வந்து 20 வருஷமான சாரி கிடையவே கிடையாது. ஒரு 8-9 வருஷமான. ஏன்னா வீட்டுல நிறைய பெண்கள் இருக்கு. இப்போ என்னோட அக்காக்கள் 3 பேரு, அக்காங்களோட மாட்டு பொண்கள் 3 பேர் இருக்கு, அப்புறம் நீசஸ் நிறைய இருக்கு. எல்லாம் சாரி கட்டுறாங்க. பட்டு சாரி இந்த மாதிரி உள்ளதோ 1-2 வாட்டி கட்டிட்டு அப்படியே கொடுத்துட்டு நிறைய கொடுத்துருவேன். ஆமா, எல்லாரும் கட்டுங்க அப்படின்னு. எனக்கு இப்ப எல்லாம் வந்து யூடியூப்ல இருக்கிற ஒரு சாரியே 2 கட்டினாலே உடனே ஃபேமஸ் ஆயிடும், கொஞ்சம் தெரிஞ்சிடும். நிறைய அப்படி சாரிகள் இப்படி எல்லாருக்குமே. மொத்தமா எவ்வளவு சாரி மேம் வாங்கியிருப்பீங்க? அது தெரியாது, நான் கவுண்டே பண்ணது. இப்போ எவ்வளவு சாரி இருக்கும்? அது தெரியாதுப்பா. அப்படி நான் இப்ப எண்ணிட்டு வரேன். அப்படி நான் இது வரைக்கும் நிஜமாவே கவுண்ட் பண்ணல. இல்ல நம்ம சொல்லுவோம்ல, வீட்டுல ஒரு ரூம் பார்த்தா ரூம்ல இவ்வளவு கபோர்ட் ஃபுல்லா இவங்களோட சாரி. நிஜமாவே நிறைய அலமாரி நம்ம வாங்க வேண்டியதா வரும். அதனாலதான் வந்து அது அப்படியே டிஸ்ட்ரிபியூட். ஏன்னா பட்டு நல்ல குவாலிட்டியா இருக்கிறச்சே வந்து கொடுத்தா எல்லாருக்குமே ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, கல்யாணம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. இன்னைக்கு தான் ஃபங்க்ஷன் கம்மியா. கொரோனாக்கு அப்புறம் எல்லாருக்கும் பிராந்தாக்கும் ஃபங்க்ஷன் வைக்கிறது. நிஜமாவே வேர்ல்டு எங்கே போனாலும் எங்கே போற அங்க பயங்கரமா. இன்னைக்கு மேம் ஃபர்ஸ்ட் டே இந்த சாரி, செகண்ட் டே இந்த சாரி, தேர்ட் டே இந்த அந்த ட்ரெஸ் இல்லை, என்ன கல்யாணம் இல்லை பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றான். ஸோ வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே பயங்கர ஃபங்க்ஷன். காது குத்து ஃபங்க்ஷன், அது ஃபங்க்ஷன் எல்லாம் 2-3 நாளும் வைக்கிறோம் எல்லாரும். ஏன்னா அந்த கொரோனால ஒரு வருஷம் இருந்தேன் எல்லாரும் வீட்டுல, வெறுத்து போச்சு எல்லாருக்கும். அப்புறம் ஃபுல்லா இறங்கி வேலை பண்ண வேண்டியது. இங்க எவ்வளவு மேம் பீரோ இருக்கு? சாதாரணமா என்ன ஒரு 8 வேண்டாம், ஒரு 4-5 ஒரு 8 வச்சுக்கோங்க. பீரோன்னு இல்ல, இப்படி 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 என்னது ஷெல்ஃப்னு சொல்ல முடியாது. ஒன்னிலே வந்து ஒரு 4 ஷெல்ஃப் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு 8-9 ஷெல்ஃப் இருக்கும் கண்டிப்பா. எல்லாமே எங்க வைக்கிறது? அதனால இனிமே சாரி என்னால பாதி. அதுக்கப்புறம் வந்து கட்டிலுக்கு உள்ளி போட்டு அந்த மாதிரி லைக் அப்படி வைக்கலாமா மேம்? லைக் ஜெனரலா சொல்லுவாங்க பட்டு சாரி வைக்கும் போது நம்ம லைக் ஒரு கவர்க்குள்ள எல்லாம் வச்சா அது நல்லா இருக்கும். கவர்க்குள்ள, கட்டிலுக்குள்ள, அதுக்குள்ளே கவர் போட்டு அதுக்குள்ளே வச்சிருவீங்க. அப்ப இந்த சாரி எல்லாமே கவர்ல போட்டு தான் எடுத்து வைப்பீங்க? இதெல்லாம் கட்டிலுக்குள்ள இல்ல, இதெல்லாம் வெளியே வச்சிருக்க. கட்டுக்குள்ள வேற சாரி குறை கட்டிட்டு அங்கே வைக்கும். இனி அது ஒரு 2 இயர்ஸ் கழிஞ்சு வெளியில இருக்கும். அல்ல ஷோஸ் இருக்குல்ல, ஷூட்டிங்ஸ் இருக்கு. எல்லாம் என்னோட சாரி தான். எல்லாமே யாரும் ஸ்பான்சர்ஸ் நானும் வாங்க மாட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் நல்லா இருக்காது, சம்டைம்ஸ். இப்போ சிவாங்கி ஜெனரலா அவ்வளோலாம் சாரி கட்டி பார்த்தது இல்ல, பட் சாரி கட்டும்போது உங்ககிட்ட வந்து எடுத்துட்டு போறதெல்லாம் இருக்கா? என்ன மாதிரி சாரீஸ் அவங்களுக்கு பிடிக்கும்? இவ்வளோ எல்லாம் நல்ல குவாலிட்டியோட இந்த மாதிரி 3 கிராம் 4 கிராம் அந்த கோல்டு அந்த சரி எல்லாம் உள்ள சாரி எல்லாம் வாங்கினாலும் அவளுக்கு எங்கேயாவது ஏதோ ஒரு கலர்ல என்னமோ மாதிரி இருக்கணும், ஏதோ ஒரு சாரி கட்டிட்டு போவா. பார்த்தா அப்படி அச்சு இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு எங்கேயோ வாங்கி கட்டிட்டு போவா. ஏமாட அம்மா இவ்வளவு வாங்கி வச்சிருக்கு, அது என்ன அது அதெல்லாம் யாருக்கும் வேணும், அந்த டேஸ்ட் அதெல்லாம் ஆண்டிமாரோட சாரி ஆகும் அப்படின்னு. அப்புறம் நான் ஆண்டி ரொம்ப கட்டுறேன் அப்படின்னு. ஓகே மேம், நெக்ஸ்ட் ப்ளூ நிறைய பாத்திருக்கேன் மேம் உங்களுக்கு. ஆமா, எல்லா கலரும் அப்படி இருக்கும். என்ன இப்ப ஆக நமக்கு 8 கலர் தானே இருக்கு. அதனால வந்து இது வந்து இதெல்லாம் நல்லி. இந்த போட்டோ நான் சொல்லவா? இந்த சாரி நீங்க ஹஸ்பண்ட் கூட போட்டோ எடுத்து. எஸ் இதுக்கு வந்து கலாமண்டலம், கேரளா கலாமண்டலம் அங்கே வந்து இதுதான் நான் ட்ரை கிளீன் இப்போ இவ்வளோ சொன்னேன்ல, ட்ரை கிளீன் கொடுத்த ஒரே ஒரு சாரி இது. அதுக்கோங்க கைஸ், இவ்வளோ சொன்னேல வாயடிச்ச ட்ரை கிளீன் சூரியன். பட் நிஜமாவே என்னோட லைஃப்ல இந்த ஒரு சாரி இன்னொரு சாரியும் கொடுத்தேன். ஏன் இது பர்டிகுலரா இது? வெயிட். ஆமா,
ஓகே ஏம்பாடி இது ஃபர்ஸ்ட் நான் இதை எடுத்து போட்டேன் வச்சுக்கோ, அப்படியே அவ்வளோ வெயிட். ஒரு அபத்தமா போச்சு எனக்கு. அதாவது வந்து வெயிட்னா அவ்வளோ வெயிட் தான். இந்த கசவெல்லாம் குத்தினா கீறு போயிடும், அந்த மாதிரி வெயிட்டா இருக்கு. ஸோ அதனால வந்து என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சுட்டு இருந்த போது யாரோ சொன்ன அந்த மாதிரி, யார்கிட்ட அட்வைஸ் கேட்டப்ப அவங்க சொன்ன ஒரு காரியம் பண்ணா, ட்ரை கிளீன் கொடு, ட்ரை கிளீன் கொடுத்துட்டு இது கம்ப்ளீட் வெயிட்லெஸ் ஆக்கி ஆமா தர சொல்லு, தளதளான்னு தளர்த்தி கொடுப்பாங்க. அதுல ஸ்டார்ச்லாம் எடுத்துட்டு அவங்க கொடுப்பாங்க. ஸ்டார்ச் எல்லாம் எடுத்து அந்த இதெல்லாம் எடுத்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் மெயினா தளர்ந்து வேணும், இல்லாட்டி எனக்கு கெட்டவே முடியாது. இந்த ஃபர்ஸ்ட் கெட்டின உடனே வந்து அப்படி அது ஒரு பெரிய அது இது வேற பிளவுஸ் வேற இப்படி ஃபுல்லா இந்த மாதிரி இதுவும் வந்தாச்சா, கெட்டிட்டு நிக்கவே இல்லை. இந்த பக்கம் போனேன் அதை இங்க போறான், அந்த பக்கம் இது இப்படி நிக்கவே மாட்டேன். அப்புறம் வந்து நான் ஒரு பாத்ரூமில் 2-3 அங்கேயுள்ள ஆளுகளையும் லேடிஸையும் கூப்பிட்டு போய் எனக்கு இது மடிச்சு என்ன கச்சேரி பாடும்போது இந்த சாரியை பார்த்து தான் நான் இப்படி அந்த ஒரு இது வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பின் எல்லாம் வச்சு கொடுத்தா. அப்படி நான் ஃபர்ஸ்ட் ட்ரை கிளீனிங் கொடுத்த சாரி, பட்டு சாரி. இப்போ கொஞ்சம் தளர்ந்தாச்சு. இப்போதான் வந்து எனக்கு கண்டிப்பா இப்படி பண்ண முடியும் நிற்கும். அதுக்கப்புறம் தான் கவனிச்சு லைக் லைட் வெயிட்டா எடுக்க ஆரம்பிச்சிங்களா மேம், இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே? இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து லைட் வெயிட் தான். எனக்கு இந்த ப்ளூ பைத்தியம் நானு, நீ ரெட் பைத்தியம் சொன்ன மாதிரி எல்லா கலரும் பைத்தியம் தான்ப்பா வச்சுக்கோ. இனி இப்ப ப்ளூ எனக்கு வயிறு வலிக்குது மேம் சிரிச்சிட்டு. இது வர என் கேரக்டர் என்ன தெரியுமா, இந்த சங்கீத மியூசிஷியன் ஆகலைன்னா நிஜமாவே ஒரு காமெடியன் ஆர்டிஸ்டா இருக்கும். ஸ்டாண்ட் அப் காமெடி எல்லாம் பண்ணி அந்த மாதிரி காமெடிக்கு போயிடும் நான். எனக்கு நான் நைட் எல்லாம் படுக்கிறச்ச நீங்க பார்த்தா கட்டில எல்லாம் குலுங்கும், ஷேக் ஆகும், கட்டில எல்லாம் ஆடி என்ன அடிச்சு பக்கத்து தமாஷெல்லாம் பார்த்து தான் நான் தூங்குறது. எல்லாரும் பாட்டு கேட்டு தூங்கும். என்ன மேம் பாப்பீங்க நைட்டு? காமெடி வீடியோஸ். இந்த மலையாளத்துல ஒரு இது இருக்கு ஐட்டம் வேற காமெடி ஸ்கிட்ஸ் நிறையப்பா. அப்புறம் நம்மள மதுரை முத்து இந்த மாதிரியும் பார்ப்பேன். காமெடி எங்க நிறைய நடக்கும், அதெல்லாம் பார்த்து தான் தூங்குறது. எப்பவுமே ஃப்ரீ டைம் கிட்ட காமெடி பார்க்கும். நல்ல விஷயம், சிரிச்சுட்டே இருக்கிறது. ஆமா ஆமாமா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் இவளுக்கும் கிடைச்சிருக்கு சிவானிக்கு. நீங்க லைக் பிரெக்னெண்டா இருக்கும் போதும் ரொம்பவே சிரிச்சு அப்படிதான் இருந்திருக்கீங்க. பிரெக்னென்ட் ஆகும்போது சிரிச்சிருக்கா? ஐயோ ஏன்டா பிரெக்னென்ட் ஆச்சு? இல்ல சிரிக்க ஜென்ரலா சொல்லுவாங்க லைக் நம்ம வயர்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்றோமோ அதுக்கு கண்டிப்பா குழந்தைக்கும் அது வருங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதனாலதான் கேட்டேன். நைஸ். அதுக்கப்புறம் ஹாப்பி அதை அக்செப்ட் பண்ணியாச்சு. பட் தமாஷு அது என்னோட தாத்தா முத்தாத்தா எல்லாரும் வந்து எல்லாம் வந்து தமாஷு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் தமாஷு ஃபன் பண்ணிட்டு இருக்கணும். அதுலதான் எல்லாமே பாருங்கப்பா. ஐயோ ஒரு சாரிக்கு 60 ரூபாய் அது அயன் பண்றோம். உங்க கூட வந்து சிரிச்சிட்டே இருக்கலாம்ல. அதான் கூட சிரிக்கிற ஒரு ஆள் இருந்தா சௌபர்ணியை நான் கொல்லும். சிவாங்கி எல்லாம் வரமாட்டான், பேசவே வரமாட்டாங்களா? பேசவே வரமாட்டான். அவ ஆல்ரெடி அவ பிஸி. இப்போ அவ துபாய் போயிருக்கா, வரமாட்டான். வந்தா ஏதாவது சில நேரம் நான் ஒரு இன்னைக்கு ரொம்ப நாளாச்சு எக்ஸசைஸ் பண்ணி, சரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணலான்னு இங்கே பார்த்தா எங்கேயோ அவ்வளோ இருக்கும். அது மட்டும் இவளுக்கு எப்படி மனத்து தெரியும் தெரியல. வீடியோமா ஸ்டோரி வந்து ஆளுகள் சொல்லறச்சே தான் தெரியும். நீங்க எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன் எப்படி தெரிஞ்ச பார்த்தா இவ போட்டோ எடுத்து ஸ்டோரி போடுறான், வீடியோ எடுத்த அதோட நிற்கும் என்னோட. அப்புறம் பண்ண மாட்டான். அதெல்லாம் அவளுக்கு பெரிய தமாஷா. இது எடுக்கலாம். இது வந்து இந்த ரேகா சாரின்னு சொல்லுவேன். பட் இது கருப்பாக்கும். ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம சென்னையில இன்ட்ரடியூஸ் பண்ணாச்சேன், நான் வாங்கினதாக்குது. இது இப்படி கீழேந்து இப்படி போகுது. இது கீழே இது இப்படி கீழேந்து இப்படி வந்து இப்படி மேலே போயிட்டே இருக்கும். இது பாருங்க இங்க வரைக்கும். ஆமா இங்க வரைக்கும். இது நான் இதுக்கு ஒரு கதைனா எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா சீசன் 5 டாப் சிங்கரோட ஃபினாலேக்கு மோகன்லால் சார் தான் வந்தார்.
அப்போ லாலேட்டன் காலம்பரை 10 மணிலேருந்து நைட்டு 12 வரைக்கும் அங்க இருந்தாங்களா? ஆமா, ஃபினாலே தானே நிறைய இது இருக்கும். நாங்க ஜட்ஜஸ் மோகன்லால் சேட்டனோட சென்டர்ல. ஸோ காலம்பரையிலேருந்தே அவங்களுமா அவ்வளோ ஃபன். சின்ன வயசுலேருந்தே மோகன்லால் லாலேட்டன்னா அவ்வளோ ஃபேன் இல்லாத யாருமே இருக்க மாட்டாங்க. லாலேட்டனே நான் ஃபஸ்ட்டு நேரடியாக எப்படி பார்த்து லாலேட்டனோட அப்பா அம்மாவே எனக்கு நல்லா தெரியும் சின்ன வயசுலேருந்து. அவங்க லாலேட்டனோட அப்பாவோட ஆஃபீஸில் எங்கள் அக்கா ஒர்க் பண்ணியிருக்கா. அன்னிலே அவங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ அவங்க வீட்டிலலாம் கூப்பிட்டு நாங்கள் சாப்பிட்டு அப்படி ரொம்ப நல்ல மனுஷியாவாங்க. கல்யாணத்துக்கெல்லாம் வந்திருக்கு, ரிசப்ஷன் வந்திருக்கு, ரொம்ப இதாக இருக்குது. அப்போ அந்த கதையெல்லாம் சொல்லி அந்த ஃபோட்டோ எல்லாம் காமிச்சு கொடுத்து அன்னைக்கு ஒரு ஹோல் டே அவங்க கூட இത്രയും பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் கூட நம்ம எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி நைட்டு வரைக்கும். அப்போ இந்த சாரி தான். ஆமாம், இந்த சாரி அதுக்கப்புறம் போடவே இல்லை, ஒரு வருஷம் ஒரு வாட்டி தான் போட்டிருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். ஓகே. அப்போ அதுக்கப்புறம் அதனால ஒவ்வொரு சாரி பார்க்குறது திடீர்னு இது லாலேட்டன் அந்த ஒரு ஞாபகம், அந்த ஞாபகம் கண்டிப்பா வரும். ஆக்ட்ரஸ் ரேகா அந்த மாதிரி ஒரு ரேகா தான், இதுக்கு பேரு ரேகா சாரி. ரேகா சாரி. அவங்க இப்படிதான் இந்த மாதிரி சாரி தான் நிறைய போடும். அவங்க இது பிளைன் கோல்டு இருக்கு, இப்ப இது பிளைன் கிரீன் வித் ரெட் இருக்கு. இப்போ ரேகா மேம் என்ன விலையில இந்த சாரி வாங்குவாங்கங்கறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் 10 லட்சம் அந்த மாதிரி இருக்கும், 10 lakhs எல்லாம் இருக்கு. நம்ம இல்ல அது மாதிரி அது ஒரிஜினல், அது கோல்டு இருக்கும். ஓகே. இப்ப கோல்டு ஊசி, கோல்டு இப்ப நிறைய விலை இல்ல, அதனால இப்ப பட்டுக்கும் விலை ஏறின்னு இருக்கு பட்டு சாரிக்கு. இப்ப ஜெனரலா நீங்க என்ன ரேட்ல மேம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? அப்படி இல்ல சாரி பிடிச்சா எடுக்கிறதானா இல்ல என்ன பர்டிகுலர்? இப்ப இந்த சாரியில நான் அது சொல்றேன். ஏன்னா இந்த சாரிக்கு உள்ளதுன்னா ஜெனரலா நான் ரொம்ப விலைக்கெல்லாம் வாங்க மாட்டேன். பட் இப்போ உள்ளதுல நம்ம வாங்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இப்ப எல்லாம் 1.5 கிராம்ல இருந்து 4, 5, 6 கிராம் கோல்டு இருக்கணும் சாரி தான். ஸோ நமக்கு பிடிச்ச ஒரெண்ணம் வந்தா அப்படி இருக்கும். இப்போ அதெல்லாம் வந்தா அதெல்லாம் நியர்லி 50K எல்லாம் வரும் கண்டிப்பா சாரி. அப்போ சிலதெல்லாம் நம்ம அந்த மாதிரி வாங்கித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. அந்த மாதிரி நான் வாங்கவே மாட்டேன். இந்த மாதிரி 20க்கு மேலே வாங்கவே மாட்டேன். 20க்கு கீழே தான் வாங்கும்னு இருந்தது. ஒரு 10 வருஷம் முன்னாடி வாங்கினதாக்கும் இந்த சாரி. ஃபர்ஸ்ட் இது அன்னைக்கு வாங்கும்போது ஆல்மோஸ்ட் 29 இருந்துச்சு. 10 years பேக்கா மேம்? 10 years ஆச்சு. நல்லா அப்படியே இருக்கு. அப்படியே இது பாருங்க. இது ஒரு வாட்டி கூட ட்ரை வாஷ் பண்ணது இல்ல? நான் எதுவுமே ட்ரை வாஷ் பண்ண மாட்டேன். ட்ரை வாஷ் பண்ணின ஸ்டோரி தான் அந்த ப்ளூ சாரி காட்டினேன். இது பாருங்க, இதோட இது உங்களுக்கு இந்த டல் கோல்டு பார்த்தியா, இதெல்லாம் இப்போ வாங்கினா எவ்வளோ வரும்னு தெரியாது. அன்னைக்கு கோல்டு விலை அவ்வளோ இல்லை. இது மேலே சின்ன கட்டம், இங்க பெருசு. இது கீழே வருமா? அது கீழே வரும், அது மேல, இதுதான் மேலே வரும். இது பாருங்க ஃபுல்லா அந்த பிங்க். இது நான் ஒரு 3 வாட்டியாவது கட்டிருக்கு பாரு. அயன் பண்ணவன் நேர பண்ணல. அவ நான் சுருக்கி போடும் பாருங்க. எப்படி பாருங்க கீழே எவ்வளவோ இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் ஒரு காஸ்ட்லி சாரி வாங்கினது. பயம் உள்ளுக்குள்ள திக்குன்னு இருந்துச்சு, ஐயோ காசு கொடுத்து வாங்குறோமே. இல்ல, ஏன்னா நான் ரசிச்சு கட்டுறேன்ல, நமக்கு ஒரு லைஃப். ஸோ நம்ம என்ன சொல்றது, நல்லா இருக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம், சம்பாதிக்கிறோம். நம்ம நமக்கு பிடிச்ச ஒரு சாரி. நமக்கு ஆக்டர் விஜய் ரீசெண்டாக சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் நொடியில் என்ன நடக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. நமக்கு ரொம்ப ஆசைப்பட்ட அந்த ஆசை இங்கே வச்சுட்டதுக்கு போனோம். திருப்பியும் ஜெனிக்கணுமே, திருப்பி அடுத்த ஜென்மம் ஜெனிக்கிறதுக்கு பரவாயில்லடா, எல்கேஜிலேருந்து படிக்கணுமே. எனக்கு அதை யோசிச்சா வேண்டாம். எல்கேஜி படிக்கணும், ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, 10, 12 அந்த படிக்கிற விஷயம் யோசிச்சா இனிமே ஜென்மம் வேண்டாம். இல்லாட்டி ஜாலியாக நடக்கிறதானா எத்தனை ஜென்மம் கொடுத்துருப்போம். படிக்க பிடிக்காது. அப்பவே முடிவு பண்ணிட்டீங்களா மேம், பாட்டுதான் நமக்கு பாட்டுதாங்கிறது? படிச்சுட்டு இருந்த போதா நான் படிச்சிருந்ததானா இப்படி எல்லாம் நான் சொல்லுவேன். ஆனா குட் ஸ்டூடெண்ட். ஆமா, அதெல்லாம் இருந்தது. ஆனா படிக்கிறது பிடிக்காது. அந்த டீச்சர்ஸ் மூஞ்சி பார்த்தாலே பிடிக்கும். எப்படி இப்ப எல்லாம் வடி, அன்னைக்கு வடியுமா வருப்பா, சூர்லமா வரும், சும்மா அடிப்பா. நான் படிக்கும் போது அப்படிதான். இப்பதான் கை நீட்டுன்னு வாங்கியிருக்கீங்களா மேம் அடி? சின்ன வயசுல வாங்கியிருக்கேன், பேசினதுக்கு. காதல அப்புறம் ஹை ஸ்கூல்ல எல்லாம் வாங்கல. ஆமா, எதுக்கு அடிக்கணும்? அதனாலே அதனால அப்ப என்னமா சொல்லி வந்தேன், மறந்து வச்சு. சக்கி கத்த சங்கரன்னு சொல்லுவா. சக்கி கத்த சங்கர நல்ல பஸ். எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன சொல்ல, இந்த சாரி அப்படி வாங்கினதாக்கும்
ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கு, திருப்பி படிக்கணுமே. ஆமா இது வந்து அந்த கேரளத்துல இது போனா இது மாதிரி தமிழ் வரும், இங்க வந்து மலையாளம் வரும். அங்கே போயிருந்தா வாழ்க்கை அவங்க வாழக்கையா அப்படின்னு. அப்புறம் வந்து எல்லார்கிட்ட பேசுறச்சு. அப்புறம் சிவாங்கி எங்க நம்ம வாழ்க்கைன்னு சொல்லுவோம், வாழ்க்கை. அது வந்து ஒரு கச்சேரி பண்ணிட்டு இருக்கும்போது பொய்யின்றி மெய்யோட ஐயனே நீ பார்க்கலாம் ஒரு பாட்டு இருக்குல்ல, வாழ வைக்கும் ஐயப்பன் இப்படின்னா வாழ வைக்கணும். கச்சேரிக்கு பாடிட்டு இருக்க ஐயப்பன் வாழ வைக்கும். ஏசப்பா கோட்டான கோட்டி நன்றி ஏசப்பா. ஃப்ரெண்ட்ல போய் தண்ணி எல்லாம் அடிச்சுட்டு வந்து நிறைய பேர் கேரளா ஃபெஸ்டிவலுக்கு தெரியுமே நிறைய பேர் உட்காருக்கும். ஆஹா மோளே ஐயப்பன் வாழ வைக்கும். அப்ப எல்லாரும் ஐயப்பன் வாழ வைக்கும். ஐயப்பன் கோவில்ல கச்சேரி. தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார். கடையடைப்பு இல்லையா, அர்த்தால் இல்லையா, கடையடைப்பு. அப்புறம் இந்த பாட்டு முடிச்சுட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி, இப்பா உனக்கு வாழ வைக்க போன ஐயப்பன் வாழ வைக்க போனது கிடையாது, உனக்கெல்லாம் நல்லா இது கொடுக்கும் வைக்கிறதுக்காக வாழ வைக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இப்ப இதெல்லாம் எதுக்கு பேசுனேன்? ஆனா நீங்க இதெல்லாம் வச்சிருக்கோ, எதுவுமே கட் பண்ண மாட்டேன் மேம். நாங்க இருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் முதல்ல நிறைய காசு கொடுத்து வாங்கின காஸ்ட்லியா வாங்கின சாரி. பட்டு சாரி இல்லாம உங்ககிட்ட வேற சாரீஸ் இருக்குமா? இருக்கு, பட் வாங்கி ஆசையா வாங்குவோம். அதெல்லாம் பார்த்தா அதுவும் ஒரு ரசம் தானே, எவ்வளோ அழகு. அந்த மாதிரி வாங்கிட்டு அப்படியே அக்காளுக்கு கொடுத்துடுவேன், போடாம கட்ட மாட்டேன். வாங்கி ஆசைக்காக ஆசையா வாங்கும், வாங்கிட்டு அது அவங்களுக்கு கொடுத்துரும். பின்ன மாதிரி நிறைய பேர் இருக்கே கொடுக்க, வீட்டில் வர்றவங்களும் இருக்கு, அந்த மாதிரி நிறைய பேர் கொடுப்பீங்க. கொடுப்பேன். அந்த மாதிரி கேட்டா நிறைய பேருக்கு அது உதவியா இருக்கு. ஸோ அதுக்கு வாங்கி வைக்கும். பட்டையே கொடுத்துருக்கு நிறைய பேருக்கு. ஓகே, லாஸ்ட் சாரியா மேம் இது? இந்த சாரி வந்து இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்டோரினா அது என்னோட பர்சனல். அதாவது இந்த சாரி ஃபர்ஸ்டா வாங்கிட்டு அது கெட்டி நான் பாடுறச்சே வந்து எனக்கு தொண்டையே முடியல, சுத்தமா ஒரு கொஞ்சம் கூட முடியல தொண்டை. பட் நான் போய் somehow I managed. கேட்கறவங்களுக்கு அவ்வளோ ரொம்ப ப்ராப்ளமா தெரியல, பட் எனக்கு தெரியும் எனக்கு நேர பாட முடியலன்னு. ரொம்ப கஷ்டமா போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷம் நான் கெட்டல இந்த சாரி. ரீசெண்டா ஒரு 4 மாசம் முன்னாடி தான் கட்டி இருக்குது. எப்போ வாங்கின சாரி மேம்? 1.5 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. அப்போ இது எடுத்த போது வந்து ஐயோ எனக்கு இது ஒரு என் மனசுல அது கச்சேரி ஃப்ளாப் ஆகலை, ஏன்னா இவர் பாடுறதுக்கு இருக்கு. பட் என் மனசுல நான் நேரே பாடாததுல எனக்கு அது ஃப்ளாப். ஸோ நான் வந்து அந்த மாதிரி ஐயோ இது ஒரு லட்சணம் இல்லாத சாரி மனசுல வந்து இதுக்கு வந்து ராசி கிடையாது. திருப்பியும் பெரிய ஒரு ப்ரோக்ராம் ஒரு 10,000 மேலே ஆளுகள் கேரளத்துல கோவில்ல இருக்கு இது கச்சேரி கேட்க. அங்கே போய் திருப்பி வந்தாங்க, தொண்டையெல்லாம் ஓகே தான் இருந்தது. இது கட்டுறோமே, இது வந்து இது கட்டிட்டு எனக்கு பாட முடியலையே அப்படின்னு நினைச்சு அப்படியே முருகா அப்படியே நினைச்சு சூப்பர் சக்சஸ். அப்ப அதுலேருந்து நான் ஒன்றும் தீர்மானிச்சேன். ஒன்று எனக்கு புரிஞ்சது, எப்பவுமே சில ட்ரெஸ்ஸு சில காரு சில ஐட்டம்ஸ் நமக்கு இல்லை இதுக்கு ராசி இல்லைன்னு தள்ளி போடக்கூடாது. அந்த நேரத்துல அப்படி நடந்தது. ஒருவேளை இப்படி திங்க் பண்ணலாம்ல, எனக்கு தீர ரொம்ப மோசமா பாடாம இருக்கிறத விட இது நம்மளை காப்பாத்தி இருக்கு பெட்டரா, யாருக்கும் தெரியாம அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, உனக்கு மட்டும் தான் பிடிக்காது அந்த மாதிரி ஆக்கி இருக்குன்னு நமக்கு அப்படின்னு கூட நினைக்கலாம்ல. நெகட்டிவா நமக்கு அந்த மாதிரி யோசிக்க வராது. ஸோ அந்த நெகட்டிவா திங்க் பண்றதை விட அப்படின்னு திங்க் பண்ணலாம்னு என்னை சொல்லி கொடுத்த ஒரு சாரி. ஏன்னா அது வந்து இல்லை அப்படி இல்லை, இது வந்து ஒன்று சூப்பர் சக்சஸ், ஒன்று அந்த மாதிரியா போச்சு. ஃபெயிலியர் ஆக்சுவலி எனக்கு தான் ஃபெயிலியர், கேட்டவங்களுக்கு அவ்வளோ இது தெரியாது. ரொம்ப என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் தொண்ட முடியல நானும் சொன்னேன். பட் இது இந்த பர்பிள் நல்லா சாதாரண பிளவுஸ்ல ரொம்ப ஒர்க் பண்ண மாட்டேன் நான். இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கேன்னு கேட்கணும். இருக்கு இனிமே தைக்க கொடுத்துருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, சிலதெல்லாம் ஒர்க் பண்ணி இருக்கு. பட் ஒரு பிளெயின் போட்டு இது இப்படி வைக்கிறச்சேதான் அந்த ஒரு அழகு இருக்கும். ஆமா, அந்த சிலப்போ நான் வந்து இது போடாமைக்கு இந்த கலர் இனி போடும் அந்த மாதிரி எல்லாம் யோசிப்பேன். இது போட்டுட்டு பிளெயினா இருக்கும், பெரிய ஒரு இதுக்கு ஒரு ஜுவல்லரி போட்டு அதுவும் எக்ஸிபிஷனும் வாங்க. இதெல்லாம்
நல்லி 100 மேக்ஸிமம் என்னோட சாரீஸ் அங்கே இருக்கும். நல்லி இருக்கும், துளசி வாங்கியிருக்கு, RMKV எல்லாம் அப்படி. இப்போ ஒரு கச்சேரிக்கு இப்ப நீங்க போறீங்க, இப்ப ரெடியாக போறீங்கன்னா இங்க இருந்து செலக்ட் பண்ணும்போது கையில எந்த சாரி வருதோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி இல்ல முன்னாடி கச்சேரிக்கு என்ன பாட போறோமோன்னு யோசிக்கிறத விட 4 நாள் முன்னே இது யோசிக்க ஆரம்பிக்கும். ரூம் போட்டு யோசிச்சு எடுப்பா. ஆனா என் ஹஸ்பண்ட் அப்படி யோசிக்கவே மாட்டேன். அவங்களுக்கு ஒரு ஜுப்பா நீயே செலக்ட் பண்ணி கொடுத்துருவேன், இதே மாதிரி இருந்தா ஏதோ ஒன்று நான் செலக்ட் பண்ணி கொடுப்பேன். அவங்களுக்கு எல்லாம் ஆம்பளைகளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹஸ்பண்ட் எப்பவுமே சொல்லு நெக்ஸ்ட் ஜென்மாவது நான் பொண்ணா பிறக்கணும். ஏன்னா வந்து எவ்வளோ நமக்கு ஜிமுக்கா போடலாம், அழகுபடுத்தலாம்ல, அவங்களுக்கு ஒன்றும் இல்லையே, பராம. சின்ன வயசுல சிவாங்கி அப்படி ரெடி பண்ணிருக்கீங்களா மேம்? சின்ன வயசுல இந்த மாதிரி நீங்க ரெடி ஆகுற மாதிரியே பண்ணிருக்க. பாவ லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு கொடுத்து ரொம்ப ரெடி பண்ணியிருக்கா. ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கே லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டிருக்க அவளுக்கு. இப்ப எல்லாம் யோசிக்கிறது எனக்கு பிராந்தாக்குமா, ஐயோ என்ன பிராந்தா இருந்தது, குழந்தைக்கெல்லாம் அது போட்டு கொடுத்த கெமிக்கல் தானே அப்படின்னு. பட் இப்ப அவள அழகா டிஃப்ரெண்டா இருக்கு, என்டையர்லி டிஃப்ரெண்ட் என்னோட இதுல இருந்து. பட் நான் எப்பவுமே சொல்ல அவளுக்கு ட்ரெடிஷனலா மேக்கப் போட்டா ரொம்ப அழகா இருக்கு. நான் சொன்னேன் நீ என்ன ஸ்டைல் பண்ணி இங்கே சுருட்டி இப்படி கண்ணு கீழே எழுதாம இருந்தா அதுக்கு ஏதோ நல்லதுன்னு இப்ப சொல்லுவா. நீங்க எல்லாம் தான் எழுதலையே, கீழே எழுதல அந்த மாதிரி அவங்க. பட் அவ ட்ரெடிஷனலா ட்ரெஸ் பண்ணா அதுதான் ரொம்ப சூப்பர். நம்ம சிவாங்கி எப்பவுமே நம்ம ட்ரெஸ் பண்றதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் அது அழகா அப்படி அழகா கேரி பண்ணுவாங்க, ட்ரெடிஷனல் போட்டாலும் அழகா கேரி பண்ணுவாங்க. ஆனா இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ல வர எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறீங்க, மாடர்ன் ட்ரெஸ் போடும்போது எதுக்கு இந்த மாதிரி போடுறீங்கன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அதுக்கு சிவாங்கி அதுக்கு ஏத்த மாதிரி ரிப்ளை கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? நான் அதெல்லாம் மைண்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு. வேலை இல்லாத ஆளுகள், சும்மா ஃப்ரீயா இருக்கிற ஆளுகள், நம்ம யாராவது யாரைய பத்தி இப்படி எழுதுமா? அப்போ மனசுல ஒரு பொறாமை இல்லாட்டி ஒரு வேலை இல்லை, டைம் பாஸ், அப்படிப்பட்ட ஆளுகள் தான் இந்த நெகட்டிவ் கமெண்ட் இருக்கு. அது நீங்க எதுக்கு இவ்வளோ காரியமா எடுக்கிற? என்னை பத்தி யாராவது ஏதாவது இதுனா அது சில நேரம் நான் அதை எழுதுறது உண்டு, திருப்பி யாருக்காவது இது பண்ணும். எனக்கு என்னென்ன கோவம், நம்மளை மாதிரி உள்ள ஆர்டிஸ்டுகள் குத்தம் சொல்லு சில நேரம் பார்த்தா நான் விட மாட்டேன். நான் இது வரைக்கும் ஒரு ஆர்டிஸ்டும் கீழே போயினா சில நேரம் எனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஜஸ்ட் நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ண அவ்வளோதான். எல்லாமே நான் ஒரு ஆர்டிஸ்ட் இன்னொரு ஆர்டிஸ்டே வந்தேன்னா ஒரு ஆர்ட் நம்ம நிற்கிறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் அது காப்பாற்றுறது எவ்வளோ கஷ்டங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். அப்படி சொல்லக்கூடாது, சும்மா ஈஸியாக சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்போ வந்து நீ அப்படி குத்தம் சொன்னால் நீ அவ்வளோ இதாக இருக்கணும், அதுவும் இல்லையே அப்படின்னு எல்லாம் அது எனக்கு கோவம் தான். அப்படி பண்ணக்கூடாது. ஃபைனல் சாரி இதுக்கு அவ்வளோ பெரிய ஸ்டோரி கிடையாது. இது நான் ஸ்ரூஸ் எட்டர்னிட்டின்னு ஒரு கடை இருக்குங்க, அது வந்து நிறைய வாங்கி நல்ல இதாகும். இந்த ஒரு கலர் காம்பினேஷனான அந்த கொரோனா டைமில் கொஞ்ச நாளைக்கு ஒன்றும் வாங்கலை, அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கின சாரி ஆக்குது. இது கட்டிண்டு நான் அதே மாதிரி ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு தான் இது கட்டிட்டு போகிறேன். 6-7 மாதம் நமக்கு வெளியில இறங்க முடியாத அந்த மாதிரி எல்லாம் அப்படி. அப்ப எனக்கு ஆன்லைன்ல இல்ல இந்த சாரி எனக்கு கொடுத்துரு. அப்ப நான் ஃபர்ஸ்ட் வாங்கின கொரோனா. இப்போ நம்ம பார்த்த சாரி எல்லாம் கொஞ்சம் லைட் கலர் இருக்கிறது இந்த ஒரு சாரி மட்டும் தான். பீச் நான் முன்னே சொன்னேன்ல, மழை பெஞ்சே ஒரு நாளைக்கு மழை பெஞ்சேல எத்தனை சாரி போச்சு தெரியுமா? எங்களோட பழைய வீடு வந்து அலமாரை வந்து வெளியில இருந்தது, அதாவது இங்கேருந்து வெளி தள்ளி இருக்கும். வீட்டுல இருந்து வெளி தள்ளி இருக்கும். எவ்வளோ சாரி அப்படி நான் பார்க்கவே இல்லை. சாரி இப்படி அயன் பண்ணி மடிச்சு வச்சிருக்குல்ல, ஃபங்கஸ் ஃபுல்லா ஃபார்ம் ஆகி குறை சாரி போச்சு. இது இந்த கலர் காம்பினேஷன், இது இங்கே கலர் காம்பினேஷன் அதுல கொஞ்சம் லைட்டா இருக்கிற சாரி இதுதான். ஆமா, இது லைட்டா இருந்தது. அது அந்த டைம்ல வாங்கினதாக்குது. ஒரு டிப்பு சொல்லி தரேன் எல்லாருக்குமே. அதாவது இப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப நாளாச்சு. இது வந்து நான் ஒரு 2-3 இயர்ஸ் ஆச்சு இப்ப எடுத்து பார்த்துட்டு. ஆமா, இந்த மாதிரி நம்ம இப்படி மடிச்சு வச்சதை ஒரு 6 மாசம் நீங்க இது போடாம இருந்தா அது கொஞ்சம் மாத்தி இந்த மாதிரி மாத்தி இப்படி எல்லாம் இப்படி மடிச்சு வைக்கணும். இப்படி மடிச்சுட்டு இந்த இது இப்படி மடிச்சு வைக்கணும். அதாவது ரியல் அந்த அயன் பண்ணர்ச்சி உள்ள அந்த மடிப்பு எல்லாம் மாத்திட்டு இப்படி மடிச்சு வைக்கணும். ஃபங்கஸ் எல்லாம் ஏறி அதெல்லாம் முடிச்சு இது மடிச்சுனா சம்டைம்ஸ் நம்ம 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் எல்லாம் சாரி ஓப்பன் பண்ண மாட்டோம். மடிச்சு வைக்கிற அந்த லைனு அந்த லைனில் வந்து நல்லா
இந்த லைன் பிஞ்சறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படியா? ஆமா, அதனாலதான் அடிக்கடி எடுத்து நம்ம வேற மாதிரி மடிப்பு மாத்தி வைக்கணும். 4 years எல்லாம் அதே மடிப்போட இருந்தா எவ்வளோ காஸ்ட்லி சாரியானாலும் எவ்வளோ அந்த பட்டானாலும் அதோட அந்த மடிப்பில் வந்து ஏதாவது ஒரு ஓட்டை ஏதோ ஒரு சம்திங் வரும். அடிக்கடி அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணலனாலும் அடிக்கடி இது எடுத்து யூஸ் பண்ணாட்டாலும் அடிக்கடி ஆமா அப்படி சன்லைட்லயும் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதுவும் பண்ணலாம். ரொம்ப ஸ்பெஷலான நீங்க வாங்கினதுல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற சாரீஸ்ல இந்த ஒரு சாரி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னா அது என்ன சாரியா இருக்கும்? அப்படி ஸ்பெஷல்னு ஒரெண்ணம் எனக்கு சொல்ல முடியாது. பட் அதுல ஒரெண்ணம் அந்த நான் சொன்னேன் அந்த டார்க் பர்பிள் கல்கட்டையிலேருந்து வாங்கின அந்த ஒரு டார்க் பர்பிள் சாரி ரொம்ப ஸ்பெஷல். அதே மாதிரி இங்க செலிபிரிட்டிஸ் கையில இருந்து நிறைய ஷோஸ் பண்றீங்க, அந்த மாதிரி கிஃப்ட்லாம் கிடைச்சிருக்கா? எனக்கு கிஃப்ட் நிறைய கிடைச்சிருக்கு. அது வந்து இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் நவராத்திரி விஜயதசமி எல்லாம் வரைச்ச நிறைய பட்டு சாரீஸ் நிறைய கிடைச்சிருக்கு. அது பெரிய அதுல வந்து கோபிகா பூர்ணிமா எனக்கு, அப்புறம் வந்து ஹிருத்திக், கிரண் பரம், ஸ்வேதா இதெல்லாம் கொடுத்து ரொம்ப நல்ல சாரீஸ், நல்ல பட்டு நல்ல இது இருக்கு. சூப்பர் மேம். நம்மளோட சாரி ஸ்டோரி இங்க முடிஞ்சிருச்சு. சாரி கூட கண்டிப்பா நம்ம சாரி பத்தி மட்டும் பேச முடியாதுல்ல, ஜும்காஸும் அவங்களோட ஆர்னமெண்ட்ஸ் பத்தியும் கண்டிப்பா பேசி ஆகணும்ல. கண்டிப்பா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி ஜுவல்ஸ் வாங்கி வாங்கி பார்த்து போடுவீங்கல்ல. எப்போத்துல இருந்து வந்த பழக்கம் மேம்? இப்ப ஒரு ட்ரெஸ் நம்ம போடுறோம்னா இப்படிதான் இருக்கணும் எல்லாமேங்கிறது சின்ன வயசுல இருந்து இருக்குது. காலேஜ்ல எல்லாம் படிக்கும் போது அப்படி எல்லாம் வாங்கி நிறைய வச்சுட்டு இருந்தேன். பட் அது வந்து இப்போ இந்த மாதிரி கச்சேரி நம்ம வெளிநாட்டுல எல்லாம் போச்சு, நமக்கு வந்து கோல்டு எதானாலும் நான் வீட்லயே வச்சுக்க மாட்டேன், கோல்டு வெளியிலும் போட முடியாது. கச்சேரிக்கு எல்லாம் போகும்போது நம்மளுக்கு எஸ்பெஷலி US டூர் எல்லாம் போகும்போது எடுத்துட்டு போக முடியாது. அப்போ அப்படி கச்சேரிக்கு போகிறச்சே ஒரு கொஞ்சம் இயர்ஸாகவே வந்து இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி அப்புறம் வந்து ஆன்லைன் இப்போ ஷாப்பிங் வந்ததுக்கப்புறம் எக்ஸிபிஷன் இங்கே அது ஒரு 6-7 வருஷமாக எக்ஸிபிஷன் போயிட்டு இருக்கு. எக்ஸிபிஷன்லேருந்து நிறைய ஐட்டம்ஸ் வாங்கும், நல்ல ஐட்டம்ஸ் இருக்கு. அண்ட் ஆன்லைன் கொரோனாலேருந்து வந்ததாக்கும் இந்த நான் சொன்னேனே நார்த்து ஃபுல்லாக பிடிச்சிருக்கு. அந்த அதுலேருந்தெல்லாம் வந்து பஞ்சாபு, டெல்லி, பாம்பே, கல்கட்டா, இந்த ஜெய்ப்பூர் இங்கே எல்லாம் வந்து நல்ல ஆர்னமெண்ட்ஸா. அந்த ஆர்னமெண்ட்ஸு 100% நான் சொல்கிறேன் இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் இல்லை. சவுத் இந்தியன் கேரளத்தில் சில இடத்துல கிடைக்கிறது வந்து சில இடத்துல கிடைக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்க, இது கேரளா புலிநக மாலை. இது வந்தெல்லாம் வந்து இந்த 1 கிராம் கோல்டு பறக்காட்டு கடைந்தெல்லாம் அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இது ஒரு பிளாஸ்டிக் வச்ச ஒரு தரம் கம்மலாக்குது ஜிமுக்கா இதுக்கு சேர்ற மாதிரி. இதுவும் அதே மாதிரி இது பாருங்க, அந்த கல்லு வச்ச ஒரு நாகபணம். இது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இங்கே இருக்காது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொருவரும் பிரத்யேக நேச்சுரல். பாலக்கை மாலை இது மாதிரி தான் நம்ம அது பச்சை கலர் பாலக்கை மாலை. பாலக்கையோட டிசைன் வந்து வித்தியாசம். இது வந்து புலி நகம். ஐயோ இது புலி நகம் இல்ல, பிரச்சனை. ஆமா, எவ்வளவு ட்ரிக்ஸா என்ன உள்ள கொண்டாட்டீங்களே. புலி நகம் இந்த மாலையோட பேரு வந்து புலிநக மாலை. அப்புறம் வந்து நாகபணம் மாலை. இப்ப கல்யாணத்துக்கு கூட நாகபணம் இதே மாதிரி அது நாகத்தோட பணம் மாதிரி நாகபண மாலை அப்படின்னு நாகம் கிடையாது. நாகபண மாலை, பாலக்கை மாலை, இலக்கத்தாலி கிளமின்னி அதெல்லாம் வச்சிருக்கு. சிவாங்கி சொல்லியிருக்கு கல்யாணத்துக்கு அவளை எதை போட்டாட்டாலும் அம்மாவோட கிளமின்னி நான் போடும், இந்த இலக்கத்தாலி அது பிடிக்கும். சொல்லியிருக்கு. ஆமா, அதே மாதிரிதான் இதுமே வந்து கேரளா ஸ்பெஷல். வேற கலர், அதோட வேற ரெட் புலிநகம், ப்ளூ இருக்கு, ப்ளூ புலிநகம். ப்ளூ வந்து அப்புறம் வந்து இந்த டெம்பிள் ஆர்னமெண்ட்ஸ் செட் இருக்குல்ல சில்வர் பேஸ்டு, அதெல்லாம் வந்து நம்ம சென்னை நம்ம தமிழ்நாடு தான் அடிச்சுக்காரு. பட் அங்கேயும் இருக்குது கேரளத்துல, எல்லாரும் டான்ஸுக்கு அதை யூஸ் பண்றாங்க. பட் இங்கேருந்து நான் சுக்கரா ஜுவல்லரி இதெல்லாம் அப்புறம் வந்து எக்ஸிபிஷன்ல இருந்தெல்லாம் வாங்குறேன். சூப்பரா இருக்கும். அது அதுக்கு சேர்ந்த மாதிரி இதுல ப்ளூ இருக்கு, எல்லோ இருக்கு, ஒயிட் இருக்கு, பிளாக், அந்த மாதிரி. வெரி ஆர்கனைஸ்டா இருப்பீங்களா? எடுத்த இடத்துலயே திருப்பி கொண்டு வைக்க. ஐயோ நான் அப்படிதான். ஏன் கேக்குறேன், இந்த பொண்ணும் இந்த அப்பா குழந்தைகளும் அப்படி கிடையாது. எடுத்து அங்க எங்க என்ன தெரிகிறது. நான் அப்படித்தான். எனக்கு என்னமோ ஓசிடி இல்ல ஓசிடி அப்படின்னு சொல்லி என்ன கேலி பண்ணும். இப்ப ஒரு நீட்டா வைக்கிறதுக்கு இப்ப என்ன ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் டைட்டிலா போடாத. எனக்கு ஓசிடி. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். ஆரம்பிக்கலாங்களா?
இல்ல இல்ல ஆ. நம்ம இது மெயின்டைன் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? சோ அதுக்கு ஆர்கனைஸ்டா கண்டிப்பா இருக்கு இருந்தா- இருக்கு இது மாதிரி மேன்குயின்ஸ் நிறைய வச்சிருக்கேன். மேன்குயின்ஸ்ல கடையில இருக்கிற மாதிரி இப்படி வச்சிருக்கேன். வச்சிருக்கீங்க. ஆமா, முதல்ல இந்த கீழே வர இப்படி ஒரு இதுக்கு தனியா ஒரு தனியா, இடம், தனியா. ஜிம்காக்கு தனியா. தனியா இடம் வச்சிருக்கேன். சூப்பர். அதை என் ஜிமுக்கா பாக்குறச்சே எங்க ஹஸ்பண்டுக்கு பிராந்து வரும். அதாவது சோ அப்படின்னு full எங்க ஆ பார்த்தாலும் அப்படியே எங்க இதேதான். பார்த்தாலும் ஜிமுக்கா தான். பாவம். இது வந்து மறக்க முடியாத கம்மல் இது. ஆ. குக்கு வித் கோமாளியில ஒரு எபிசோடு நான் வந்தேன். ஆ. அது வந்து இன்னும் ஸ்டில் ஒரு பாடகி பின்னி கிருஷ்ணகுமாரங்களோட குக்கு வித் கோமாளியில வந்து நேத்து நான் எந்தோ கடைக்கு போனேன். ம். நீங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்களே, கேலி பண்றா ஜனங்க. பொட்டட்டோ 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 இந்த பொட்டட்டோ அதுக்கப்புறம் பண்ணிக்க அப்புறம் உங்க சம்மந்தி சூப்பர். அந்த சம்மந்தினா தொகையல் சம்மந்தி. சம்மந்தியா? நான் ஒரே குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மதர். இங்க சம்மந்தினா வேற. வேற. அதெல்லாம் அப்புறம் வந்து கேசரி அதுல பண்ணி ஆ, ரொம்ப சக்சஸ் ஆயாச்சு நான். ஸோ அந்த குக்கு வித் கோமாளியில அந்த ட்ரெஸ் போடுறச்சேன் இந்த கம்மல் ஃபர்ஸ்ட் அதுல தான் போட்டேன். அதனால என்னோட குக்கு வித் கோமாளி கம்மல். இப்போ இந்த மாதிரி வாங்கும்போது அந்த முத்துலாம் போயிடாதா மேம்? லைக் கொஞ்ச நாள் அதுக்கு ஏதாச்சும் மெயின்டைன் பண்ணுவீங்களா இல்ல? ஒன்றும் மெயின்டைன் பண்ண மாட்டேன். போக வேண்டியது அவ்வளோதான். வேற ஏதாவது பிடிப்பிக்கும் நம்ம வந்து. எஸ்பெஷலி கல் வந்து நமக்கு நோ கேரண்டி. இது வந்து இது பாருங்க, இதெல்லாம் போட்டு வச்சிருக்கு. அது பெரிய கம்மல். இது வந்து மோகன்லால் அந்த சாரி ரேகா சாரி. ரேகா சாரிக்கு இந்த கம்மல் தான் போட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் இது வரைக்கும் போடல, 1 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு எதை போட்டாலும் அழகா இருக்கும். அது வெயிட்டா அது கேரி பண்றதுக்கு அதுக்கு தான் பின்னாடி தான் பாரு இதெல்லாம் போட்டிருக்கு. உங்களுக்கு அது எப்படி மேம் கேரி பண்ணிட்டு கொண்டு போறீங்க? வெயிட் அவ்வளவு வெயிட் நம்ம சாரி மெயின்டைன் பண்ணும் எல்லாமே ப்ராப்பரா இது பாரு, இதுல வந்து வெயிட்டே கிடையாது. இதெல்லாம் ஆன்லைன்ல வரும்போது எப்படி மேம் நம்ம சாரி கூட ஓகே, பட் இதெல்லாம் டேமேஜ் ஆயிராதாங்கற? ஒன்றும் டேமேஜ் ஆகும். இதெல்லாம் அப்படியே அவங்க நல்லா பேக் பண்ணி அனுப்புவாங்க ஆன்லைனு. அதே மாதிரி இப்போ எக்ஸிபிஷன் நான் சொன்னேன்ல, ஆமா, இதெல்லாம் எக்ஸிபிஷன் கம்மல் ஜிமுக்காஸ் தான். பாருங்க, அவ்ளோ ஸ்டோன் பர்பிள் ஃபுல் ஸ்டோன் இருக்கு, பர்பிள் கலர். இதெல்லாம் வந்து எக்ஸிபிஷன் தான் கிடைக்கும், ரேர் கலர். இந்த மாதிரி கம்மல்லாம் ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். இது பாருங்க, இதெல்லாம் நம்ம போட்டு ஸ்டேஜில் அப்படி இருந்தா பல 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 பாட்டு நல்லாட்டாலும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்குவேன். ஏமாத்தல் தான் எல்லாம். இப்படி இவ்வளோ ஜும்காஸ் இருக்கு. அப்போ ஒரு சாரி செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் எடுக்கணும், இந்த கம்மல் தான் போடணுங்கிற எவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்கும். அப்படி நிஜமாவே நிஜம் பெரிய எரிச்சல் தான். இப்போ அதனால தான் இப்போ எல்லாம் வந்து இவங்க சிங்கர்ஸ் எல்லாரும் வந்து நிறைய பேரே பார்த்துருக்கு. இப்போ எங்க கூட கொலிகா இருக்கிற ரிமி டோமி, அவன் வந்து எல்லா ஸ்டைல், இப்போ சிவாங்கியோட ஸ்டைலிஸ்டே கொடுப்பான். இவ்வளோ கம்மல் இவ்வளோ மாலை இவ்வளோ வச்சிருந்தாலும் ஸ்டைலிஸ்ட் கம்மல் அவங்க கொண்டு வருவா. ட்ரெஸ்ஸை அப்படியே கொண்டு வருவா. பெரிய தலைவலி. நான் தான் தலைவலி எடுத்து இப்படியே இருக்கும். ஹஸ்பண்ட் கேட்பேன் என்ன ஆச்சுன்னு. இந்த சாரிக்கு அந்த ஒரு கம்மல் அது சரியாகலை எப்படி யோசிச்சிருப்பா. ரொம்ப கஷ்டம். நானே நினச்சேன் இது நிஜமாவே பெரிய ஒரு கஷ்டமாயின்னு இருக்குது. இப்போ நாளைக்கு நான் ஷூட்டிங் கிளம்பி போகிறேன். அதுக்குண்டான ஒரு 3 செட்ஸு 4 செட்ஸு சாரி ചുരിദാർ എക്സ്ട്രാ ഒന്ന് എടുത്തു വയ്ക്കണം എപ്പോഴുമേ. അതുകൊണ്ടാണ് കമ്മൽ ചില നേരം ഒരെണ്ണத்துக்கு 4 കൊണ്ടുപോകും ഞാൻ. ஏன்னா அங்கே போய் சேச ஐயோ இது வேண்டான்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ராக்கு வேணும். ஸோ அதுதான். ஸோ இப்போ எல்லாம் வந்து ஏர்போர்ட்ல எல்லாருக்கும் தெரியும், இது நிறைய ஆர்னமெண்ட்ஸ் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். பெரிய செக்கிங் மினிமம் இப்படிதான் இருப்பாங்க தெரியும்ல. இது வந்து இது மாதிரி இதெல்லாம் எக்ஸிபிஷன்ல தான் கிடைக்கும். இந்த மாதிரி கம்மல் பெரிய இது வெயிட் வேறு. எப்படிமே இதெல்லாம் ஹேண்டில் பண்றது பெரிய விஷயம் தான். அதான் தாங்கும், நான் தாங்கும் தாங்கி கஷ்டப்பட்டு தான் போடும். இது போட்டுதான் வாதாபி கணபதிம்ப இது போட்டு இது போடாத வாதாபி பாடுறச்சே நிறைய சங்கதி நிறைய வாதாபி கணபதி இது வந்து கொடுக்கும். அதனால இது போட மாட்டேன். கச்சேரிக்கு வந்து கொஞ்சம் டீசெண்டா போடும். அதாவது வந்து இந்த வலுப்பத்துல இருக்கிற மாதிரி கொஞ்சம் இது இது வந்து நம்மள போடலாம் இல்ல. ஏன்னா இவ்வளவு போகும்ல பாரு. இப்போ இந்த பைக்கில் இப்போ எவ்வளோ பைக்கில் அடி கேட்காதுல்ல, கேட்டுட்டே இருக்கு. மேம் ஜென்ரலா பெண்களுக்குன்னு சொல்லும்போது இந்த ஜென்ரேஷன்ல, பட் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் கோல்டு மேல ஒரு இது இருக்கும்ல, கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், கோல்டு கம்மல் அந்த மாதிரி இருக்கா? நமக்கும் இருக்கா? இருக்கு, பட் ஒண்ணுமே இல்லை. எல்லாம் கேரளா அங்க இருக்கு. லோக்கல்ல அக்காக்கள் இருக்காங்க, எல்லாம் அங்கே வச்சிருக்கு. எல்லாமே அப்பவிலேருந்து அங்கே வச்சிருக்கு. இங்க ஒன்றும் கொண்டு வரல. இங்க எல்லாம் இது மாதிரி தான். நம்ம டிராவல் பண்றதுக்கும் எல்லாத்துக்கும் இது ஆர்டிபிஷியல் எடுத்துட்டு போனா போருமே. நமக்கு
இது இல்லை, தலைவலி இல்லை, பயம் இல்லை. சம்டைம்ஸ் இப்போ பாண்டிச்சேரி அந்த மாதிரி எல்லாம் ஊருக்கு நம்ம கச்சேரி போறச்சே நைட்டே ட்ராவல் பண்ணணும் சார். இப்போ கையில் இது வச்சாலும் பரவாயில்ல, யாராவது வந்தா வச்சுக்கோ எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு இது. அதனால எல்லாருமே, நான் மட்டும் இல்லை, இப்போ பயம் எல்லாருக்கும் இருக்கு, எல்லாரும் வாங்கி வைப்பா. பட் எல்லாமே அவங்க வீட்டுல இருக்காது. இப்போ எக்ஸிபிஷனுக்கு இப்போ இந்த மாதிரி நீங்க வாங்குவீங்கன்னு சொன்னீங்க, என்ன மாதிரி ரேட் மேம் இருக்கும்? இது ஒரு பீஸ் கண்டிப்பா 5000, இது 4500, இதுவும் 4000. ரெண்டுமே 4-5 அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து இதுக்கும் இருக்கும் அந்த மாதிரி. இதுவும் கொஞ்சம் சில்வர் பேஸ்ட். இது பார்த்தாலே தெரியும், நீங்க பாருங்க அதோட ஒர்க்மேன்ஷிப் பாருங்க. எல்லாம் அதெல்லாம் பத்திரமா எடுத்து வைக்கணும் மேம், இல்லைன்னா என்ன ஆகுறது? ஐயோ பெரிய வேலை. இது பாருங்க, இந்த மாதிரி இது நான் இப்ப எல்லா கடையிலும் தேடி போறத 3 ஒரு கொலையில 3 ஜிமுக்கா. இப்ப இந்த சைஸ் இங்கேயும் இங்க பெரிய சைஸும் ஒரு ஆக்ட்ரஸ் கேரளத்துல போட்டு பார்த்தேன். அது தேடி நடக்கிற 1.5 வருஷமா தேடி அலைஞ்சிட்டு கிடைக்கவே இல்லை. அவங்கள கான்டாக்ட் பண்ணி எங்க இருந்து வாங்க? அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியல. அவங்களுக்கு அது யாரோ ஸ்டைலிஸ்ட் கொடுத்தது. ரொம்ப அழகா இருக்கும். ஆமா, இது ஒரு எண்ணம் போட்டா போரும். கேரளா சாரிக்கெல்லாம் போட்டா சூப்பரா இருக்கு. எல்லா சுடிதாருக்கு எல்லாம் இது போடுவோம். ஆமா, இதுவும் இது மாதிரி எக்ஸிபிஷன் பாருங்க, அந்த எக்ஸிபிஷன் மெட்டீரியல் தான் இது எல்லாமே. இது என்னது மேம்? இது வந்து நான் இங்க ஒரு ஸ்ரீதேவி கோல்டு ஜுவல்லரி இல்ல, ஸ்ரீதேவி கோல்டு இல்ல, ஸ்ரீதேவி கவரிங் ஜுவல்லரி. இதோட இது வேறையாக்கும், பெரிய இதே மாதிரி. அது மாத்திட்டீங்களா? மாத்தி இருக்கு. நான் அதாவது இது பெருசா, அதனால அதுவும் பெருசு இல்லாம சின்னது வச்சுட்டு இது கொடக்கொடாங்க. இது எப்படி இருக்குன்னா, நம்ம அலாரிப்பு டான்ஸ் எல்லாம் தெரியும். இது எப்படி இருக்குன்னா, நாட்டுல பூரம் வேற சமயத்து ஆனட மேல கொடா கேலி பண்றியா? அழகா இருக்கு. அது அழகா இருக்கும்ல, இதெல்லாம் பாடி தத்தோட ஆனடா செவி மாதிரி இருக்கும். செவி இல்ல மேம், ஆனைக்கு கொடை பிடிப்பாங்கல்ல. ஆமா, யானைக்கு கொடை பிடி. இப்ப பாருப்பா, யானைக்கு கொடை பிடிக்கிற மாதிரியே அது இருக்கு. அப்படி இல்ல, எனக்கு இடையில தண்ணி தாகம் வரும், அதுக்குதான் இது வாங்கியதான். இப்படி இதுல ஒரு இப்படி குடிப்ப வேணும். பயங்கரமான ஆளா இருக்கேடா. இதுக்கு நான் சொன்னதே பெட்டர். அதுக்குதான் வச்சிருக்கேன். அதுக்கு எல்லாரும் கேட்பா, ஏன் இப்ப இவ்வளோ பெரிய ஜிமுக்கா போடுறேன்னு. அவ்வளவுதான், தண்ணி போட்டு குடிக்க வேண்டியது அவ்வளவுதான். அப்புறம் வந்து இதுவும் வந்து இது வந்து நல்ல ஒரு கொஞ்சம் பிரைஸ் இருக்கு, கொஞ்சம் சில்வர் பேஸ்ட். இதெல்லாம் இப்போ கம்மல் வாங்கும்போது இந்த பர்టిక్యులர் இந்த மாதிரி கலர் தான் வாங்குவேன், அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அல்ல, எனக்கு பிடிச்சா நான் எடுப்பேன், அவ்வளவுதான். சூப்பர். அது அந்த லாஸ்ட் இது எனக்கு இந்த மாதிரி 3 தலை ஜிமக்கி, இந்த மாதிரி 3 தட்டு இன்னும் இருக்கு. 3 தட்டு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப நல்லா. இதுக்கு ஏத்த மாதிரி இதுவும் இருக்கா மேம்? மாலை வலை? ஆமா, இதோட சேர்த்து வாங்குறதா இல்ல செப்பரேட்டா? செப்பரேட்டா எனக்கு இருக்கு. இதே மாதிரி முத்து தொங்கி கிடக்குற கோல்டு மேலே அந்த மாதிரி அது இருக்கு. எப்படி மேம் நீங்க உங்களே ஸ்டைல் பண்ணி அது ப்ராப்பரா ஸ்டைல் பண்றீங்களா மேம்? எப்படி மேம் அந்த ஒரு டேலண்ட் வந்திருக்கு? இல்ல, ஒரு அது நம்ம வந்து இந்த கிளாசிக்கல் கர்நாடிக் மெயின் இது இருக்குதுனால இது பாருங்க, இன்னொரு சின்ன 3 தட்டு ஜிமுக்கா, சின்னது பாருங்க. இது இந்த கொடை கொஞ்சம் மாத்தி பிடிங்க. பாருங்க, இது ரொம்ப அழகா இருக்கும், சின்னது. பட் போட்டா வந்து ரொம்ப கியூட்டா இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஜிம்கி பிடிக்குமா இல்ல அது இல்லாம லைக் இது ட்ரெண்டியா போடுற மாதிரி இருக்குல்ல இந்த ரவுண்ட்? இவ்வளோ ஜிமுக்கா காமிச்சிட்டு உங்களுக்கு ஜிமுக்கா பிடிக்குமான்னு கேட்டா நான் என்ன சொல்றேன்? ஜிமுக்கா தான் பிடிக்கும். அதனாலதான் இல்ல மேம், நம்ம வேற இது எங்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்மால் கலெக்ஷன். இன்னும் நிறைய அப்படியே நிறைய இருக்கு ஜிமுக்கா. இது இல்லாம நீங்க நிறைய வாங்கிருக்கீங்க மேம்? ஜிமுக்கா எல்லாமே நிறைய இருக்குல்ல, அதனால நிறைய. அதுல மூக்குத்தி, இந்த ஒரு மூக்குத்தி தானா இல்ல மூக்குத்திக்கும்? மூக்குத்தி வந்து இந்த மாதிரி இது டைமண்ட் மூக்குத்தி ஜிஆர்டி வாங்கினேன். கோல்டு அவ்வளோவா மூக்குத்தி, அந்த பேசரி, அப்புறம் வந்து சிங்கிள் ஸ்டோன், அப்புறம் வந்து அந்த இது, அப்புறம் இங்கே உள்ளது அதெல்லாம் இருக்கு. தவிர நான் என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி குஷால் மாதிரி உள்ள கடையிலாம் போயிட்டு நிறைய சின்ன ஸ்டட் இருக்குல்ல, அதை வாங்கி மூக்குத்திய போடும். அப்படி நிறைய கொஞ்சம் வச்சிருக்கு. ஆமா, அதுதான். அதுக்கு டைமும் இருக்கு மேம். ஆமா, இன்னொரு விஷயம் சொல்றேன், பொட்டு ஸ்டோன் பொட்டு இருக்கு. அது சம்டைம்ஸ் இங்கே வந்து போடும், யாருக்கும் தெரியாது. டிவி ஷோஸ்ல இங்கே வந்து போடும், அப்புறம் இங்கே ஒரு பல்லாக்கும் வைக்கும். அப்படியெல்லாம் சாரி போட்டு அப்படியெல்லாம். இது மற்றவங்களுக்கு பிடிக்கிறதோ, நிறைய பேர் என்ன கேலி பண்ணுவான்,
பட் நான் ஹாப்பியா அதை என்ஜாய் பண்றேன். அவ்வளவுதான் மேம், சிம்பிள். என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, அவரும் என்ஜாய் பண்றாரு, அவர் அப்படி ரசிக்கிறாரு உங்களை. ரசிக்கிறா. ஸோ அதனால சோ இவ்ளோ ஆர்னமெண்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இது இத பாருங்க, இது இந்த தட்டு இந்த நில ஜமக்கி எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன்ல, இது பாருங்க, இது இந்த மாதிரி இதோட பெருசும் இருக்கு, இதோட சின்னதும் இருக்கு. இந்த மாதிரி நில ஜிமிக்கி, நெல ஜிம் 1 2 3 ஃப்ளோர். லாஸ்ட் ஒண்ணு இருக்கு. ஆமா பாவம், அதே வரலையேன்னு ஐயோ பாத்துட்டு இருக்கு. ஆமா டிஃபரெண்டா இருக்கு மேம் இந்த கலர். இந்த கலர் டிஃபரெண்டா இருக்கு, அதுக்கு தான் இது வாங்கினேன், வேற ஒன்றும் இல்லை. இப்ப இந்த சாரிக்கு இது நல்லா இருக்கு. வேணுமா? வச்சு பாரு, ஒண்ணு வச்சு பாரு, வச்சு பாரு. அழகா இருக்கு. ஐயோ எனக்கு இவ்வளவு வெயிட்லாம் என்னால தாங்கவே, இதுவே எனக்கு தாங்க முடியல. பட் சௌபர்ணிகா இந்த ஜிமிக்கையில இன்னும் அழகா இருக்கு, அழகா தான் இருக்கு, இன்னும் அழகா இருக்கு. தேங்க் யூ சோ மச். இப்ப இவ்வளவு ஜும்காஸ் பார்த்தாச்சு, இப்ப இதே மாதிரி உங்களுக்கு மாலை இருக்கும், ஆமா பேங்கிள்ஸ் இருக்கும். அது இன்னொரு இன்டர்வியூ, இன்னொரு பேட்டி எடுக்கலாம். பேட்டி எடுக்கலாம். எனக்கு இன்னும் சௌபர்ணிகா கூட நிறைய பேசணும் நிஜமாவே. அந்த சௌபர்ணிகா இவ்வளோ போன்ல நாங்க ரொம்ப நாளா வந்து இது இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் வேணும்னு, பட் ஏதோ மாறி போயிட்டே இருந்தது. ஸோ சௌபர்ணிகா எப்படின்னு நான் அன்னைக்கே கூப்பிட்டேன். எனக்கு ஜாலியான பர்சன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா, வெரி குட். தேங்க் யூ மேம், தேங்க் யூ. நம்ம இனிமே கண்டிப்பா தொடர்ந்து என்ன வேணா பண்ணலாம் மேம். ஆமா நம்ம பண்ணலாம். இதை தவிர என்ன பண்ணிட்டு இருக்கு? இதுதான் இந்த அவமானம் உனக்கு தேவையா? இப்படி இதுதான் மேம் வேலை. இல்ல சிலவங்க வந்து ஃப்ரீலான்ஸா அப்படி எல்லாம் எனக்கு இதுதான் வேலை. இதுதான் வேலை. ஆமா, சூப்பர். தேங்க் யூ. ஃபிலிம்ல எல்லாம் ஆக்ட் பண்ணா இன்ட்ரெஸ்ட் இருக்கா? தெரியல மேம். இல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? தெரியல, அதுவும் தெரியல. சரி, அந்த மாதிரி இல்ல ஆக்டிங் எல்லாம் நல்லா வரும், என்ன நல்ல இதா இருக்குல்ல, நல்லா இருக்கு. அப்படிதான் ஜாலி, அப்படிதான் வேணும். அந்த ஒரு நல்ல ஸ்பிரிட் அந்த மாதிரி. அம்மா அவ்வளவுதான் மேம், சான்ஸ் கிடைச்சா எல்லாமே பண்ணுவோம். ஆமா எல்லாம் பண்ணுங்க, எல்லாம் வரட்டும். நன்றி மேம், தேங்க் யூ. இன்னொன்னு ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். கண்டிப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லை, எவ்வளவு நேரம் நம்ம பேசலாம். இது நீங்க இப்ப கண் எழுதுறத பத்தி இருக்கு இல்லையா, கண்ணு மேலயும் நீங்க கண்மஷி வச்சுதான் எழுதுவீங்க, கண்மை வச்சுதான் எழுதுவீங்களா இல்ல ஐலைனர் வச்சு எழுதுவீங்களா? ஐலைனர். கீழே ஐலைனர் ரெண்டுமே. கண்ணுக்குள்ளே வந்து அந்த மை விடும், அந்த இது விடும் கண்ணுக்கு. அப்புறம் கீழே இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து லாக்மே தான் யூஸ் பண்ணுவேன். எத்தனை இன்டர்நேஷனல் இது இருந்தாலும் லாக்மே தான் வந்து ஒண்ணுமே ஆகாது கண்ணுக்கு. ஸோ கண்ணு கீழே கண்ணு மேலே, அப்புறம் வந்து சின்ன ஒரு லாஷஸ் பண்ணிட்டு அது பண்ணும். அப்புறம் நான் பண்றது ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண தெரியுமா, குளிச்சு வந்த உடனே நான் வந்து சில நேரம் மாய்ஸ்சர் பண்ண, அது சில நேரம் தான், இல்லாட்டி டைரக்டா ஒரு சன்ஸ்கிரீன் அப்படியே அப்ளை பண்ணும், லிப்ஸ்டிக், அப்புறம் புரிகம், அப்புறம் கண். வீட்டுல இருக்கும்போதும் அப்படிதான் இருப்பீங்களா? நார்மலா வீட்டுல இருக்கும்போது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? ஏன் சொன்னா உங்களை அப்படி பாக்குறதுக்கு பிடிக்கும்? நம்ம என்ன சின்ன வயசு 4 வயசுலேருந்து இதுதான் பண்ணிட்டு இருக்கேன். 4 வயசுல எப்படின்னா இங்கே பெரிய ஒரு பியூட்டி ஸ்பாட், அப்புறம் அந்த லிப்ஸ்டிக் எல்லாம் கிடையாது, கண்ணு நீட்டி எழுதி இந்த பவுடர் இருக்குல்ல அது ஃபுல் கும்மாய மாதிரி, இந்த வெள்ளை வாழை எது நான் எதுவும் தெரியாது, அப்படி போட்டோம் அன்னைக்கு இதெல்லாம் அப்படி இருக்கும். இப்போ இந்த மாதிரி கண்ணு எழுதிங்க, லாக்மி வச்சு கண்ணு எழுதுறீங்க, சோ இது அழிக்கிறதுக்கு எதை வச்சு மேம்? லைக் அது நான் அழிக்க மாட்டேன் நிஜமாவே. யாரோ ஒருத்தர் ஒரு நாளைக்கு இன்ஸ்டாகிராம்ல நான் கோவிந்தனையும் வச்சு, கோவிந்தனை நைட் தூங்கம் பண்ணிட்டு இருந்தது, கோவிந்தனை எப்படியும் தூங்கம் பண்ணிட்டு இருந்தது. அப்போ நைட்டு ஒரு 11:30 ஆயிருக்கும், கோவிந்தன் தூங்கலைன்னு. நான் என்னோட முடியெல்லாம் வந்து இங்கே மேலே கெட்டி வச்சிருக்கு, பட் கண் இப்படியே இருக்கு. அப்போ எல்லாரும் நாங்கெல்லாம் நம்பினோம் நைட்டு 11:30ன்னு, கண் அப்படியே இருக்கு, ஏதோ மேக்கப் போட்டுட்டு இவங்க பண்றாங்க. நீ வந்து பாத்தியான்னு கேட்டேன் நான். இல்ல அப்படி தெளிவா கூடாதுல்ல, அப்படி நான் வந்து கண்ணை அழிக்க மாட்டேன். காலம்பரை எழுந்திருக்கு கண்ணு எழுதுன மாதிரி இருக்கும். சில நேரம் இது இங்கே ஸ்ப்ரெட் ஆகும், நான் கண்ணு வந்து கிளீன் பண்ண மாட்டேன். இல்ல மேம், நம்ம சொல்லுவாங்க குளிக்கும் போதே, இல்லைன்னா எப்பயாச்சும் கோகனட் ஆயில் வச்சுலாம் பண்ணா நல்லதுன்னு. குளிக்கும் போது நான் பண்ண மாட்டேன். இப்போ அப்படி பண்ணினா இங்க வந்து ஆமா டார்க் வரும், அப்புறம் சுழிவெல்லாம் வரும்ல, கண்ணு ரொம்ப அப்படி பண்ணா. அதே இது இப்ப இந்த மை நாளைக்கு இருந்தா அதுக்கு மேலதான் எழுதும். அப்படியா? ஆமா, கண்ணு வந்து கழுகாது. வாஷ் பண்ணும் சோப்பு போட்டு, பட் இங்கே சோப்பு போட மாட்டேன். நான் டெய்லி அதுக்கு ஏதாச்சும் கிளென்சிங் இருக்கும்னு.
சூப்பர்மா. புருகம் இது பண்ணுவீங்களா? லைக் அத பியூட்டி பார்லர் போய் ஆக பண்ற வேலை, அது மட்டும். ஐப்ரோ அது மாதிரி ஃபேஷியல் ப்ளீச் அதெல்லாம் அப்படி பண்ண மாட்டேன். அப்ப கண்டிப்பா வீட்ல சின்ன வயசுல இருந்து வீட்ல நேச்சுரல் ஃபேஸ் பேக், ஹேர் கேர் அதெல்லாம் பண்ணிருக்கீங்களா மேம்? வீட்லயே இல்லப்பா, ஹேர் கேர் பண்ணதே இல்லை. அதனால தான் நான் இப்போ சஃபர் பண்றேன். எனக்கு முடியே இல்லை. இப்போ முடியெல்லாம் இங்கே வந்து டெய்லி இவ்வளோ முடி இருந்தது. ஃபுல்லாக டெய்லி குளிச்சு இந்த உப்பு தண்ணியிலே அது ஃபுல்லாக போயாச்சு. அதனால இனிமே தான் கேர் பண்ணணும். இந்த 50 வயசுல தான் எல்லா தெளிவும் வர்றது. ஒன்றுமே பண்ணலையே. பாடி அந்த ஸ்க்ரப்பர் மாய்ஸ்சரைசர் ஒன்றுமே ஸ்கின்னுக்கு ஒரு இதுவும் கொடுக்கல நான். அப்ப சின்ன வயசுல உங்களுக்கு நிறைய முடி இருந்திருக்குல்ல? நீ இவ்வளோ முடி யாரும் நம்ப மாட்டான். என் ஃபோட்டோ இதெல்லாம் எல்லாம் பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ. அப்ப அந்த சமயத்துல என்ன முடிக்கு என்ன மாதிரி கேர் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான், செம்பருத்தி தாளி. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு டெய்லி குளிக்க எங்கே வந்து குளிக்க கூடாதுன்னு புரிஞ்சு அதுதான் எனக்கு டெய்லி தலை குளிச்சு ஃபுல்லா அந்த அதான் என்னமோ ஆச்சு. சரி நீ அது சொல்ல வேண்டாம். ஃபேஸுக்கு என்ன மாதிரி ஒரு ஸ்கின் கேர் வீட்லயே பண்றதுன்னா? அதுவும் பண்றது இல்லை அவ்வளோ. ஃபேஸுக்கும் நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியாது. இப்போ எல்லாம் எல்லாரும் நிறைய நானே பார்க்குறேன், நிறைய ஆர்டிஸ்டுகள் எல்லாம் ஸ்கின் கேர் பண்ணுறான், நைட்டானா சிரம் போடுறா, வைட்டமினி போடுற மாதிரி எல்லாம் பார்க்கறச்சே ரொம்ப ஆசையாக தான் இருக்கு. நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறது. பட் ஸ்கின்க்கு பட் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல மேம். கிளியர் ஸ்கின்னா தான் இருக்கு. பட் அதான் சின்ன வயசுலயே நம்ம ஏதாச்சும் பண்ணதுனாலதான் இது வரைக்கும் நமக்கு பிம்பிள்ஸ் இருக்கலாம். தேங்காய் எண்ணெய் நிறைய தேய்ச்சி குளிச்சுட்டு இருக்கு. ஒரு மேபி தேங்காய் எண்ணெயும் போடுறது உள்ளுக்குள்ள இறங்கும்ல இந்த தலையில. இல்ல இந்த கிச்சன்ல சமைக்கும் போது தக்காளி வரும்போது தக்காளி எடுத்து ஒண்ணுமே பண்ண மாட்டா. ஒரு நாளைக்கு அந்த மாதிரி பண்ணிட்டேன். இந்த மாதிரி நிறைய டிவில யூடியூப்ல எல்லாம் வரும். தக்காளி, நாரங்காய் நீர், கொஞ்சம் முட்டையோட வெள்ளை, கொஞ்சம் மஞ்சள், இதெல்லாம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி உட்காண்டா. அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு வாஷ் பண்ணேன். நைட்டு ஆன போதும் சூப்பராக இருந்துச்சு. ஃபேஸ் அப்படி பளபளான்னு. ஃபேஸோட ஒரு ஸ்கின் கூட பார்க்க முடியல. அவ்வளோ பிம்பிள்ஸ். சரி ஃபேஸ் ஃபுல்லா போச்சப்பா. ஐயோ, அப்படியே டாக்டர் கிட்ட ஓடி, ஐயோ டாக்டர் என்ன என் ஃபேஸில் ஒன்றுமே சாதாரணமாக இருக்காது. ஃபுல்லாக வந்து இது பண்ணி அவங்க சொன்னா, நீங்கள் அது எல்லாருக்கும் ஒத்துக்காது. நாரங்காய் சிட்ரஸ், தயிர் சிட்ரஸ், முட்டையோட வெள்ளை சூடு, தக்காளி நீர் அது சிட்ரஸ், இது எல்லாமே ஒரே கேரக்டர் உள்ளவா. ஒரே கேரக்டர் உள்ள 2-3 பேரை பிடிச்சு சேர்த்து இது பண்ணி அது எல்லாருக்கும் பண்ணும். அப்படி ஸ்கின் உடைஞ்சு 1.5 மாசம் கொஞ்சம் அந்த இது பாடாகும் அப்படியே இருந்தது. என்ன அது போறதுக்கு என்ன மேம் பண்ணீங்க? ஒன்றும் பண்ணல, தானா போச்சு. ஒன்றும் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். நோ மெடிசின், நத்திங். அப்படியே விட்டுடும், ஃப்ரீயா ஸ்கின்னே ஃப்ரீயா விட்டுடும். 1 மாசம் அப்படி ஒரு மோசமா இருந்தது. அதுக்கப்புறம் ஒண்ணுமே முதல்ல பார்த்தா மொட்டை வெள்ளம் நாரங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிற பார்த்தாலே நான் ஓடும். இப்போ கூட நான் ஏதோ ஒன்று பார்த்தேன். யாரோ ஒரு பியூட்டிஷியன் இப்படி சொல்றது, காஃபி பவுடர், தயிர், நாரங்காய் நீர், தக்காளி டேன் போகிறதுக்கு அதெல்லாம் ஹெல்ப் ஆகும்னு சொல்லுவாங்க மேம். ஏன்னா எல்லாரோட ஸ்கின் ஒத்துக்காது இல்ல. நீங்க நிறைய ஷூட் போறீங்க, கண்டிப்பா டேன் ஆகும்ல, ஃபேஸ் டேன் ஆகும்ல. அதுக்கு அதுவும் தானே சரியாயிருமா மேம்? எனக்கு தெரியல, அப்படி ஆகிறதான்னு எனக்கு தெரியல. ஷூட்டிங்லயும் நான் வந்து டிவிலும் அந்த ஃபவுண்டேஷன் அந்த ஹெவி மேக்கப் பண்ண மாட்டேன். நிறைய வெயில் அந்த மாதிரி போறது இல்ல. இல்ல அந்த டேன் ஆகும்போது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க வந்தேன். அது வந்து நல்லா வாஷ் பண்ணிடும், அவ்வளவுதான். சோப்பெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் நல்லா தண்ணி எடுத்து வாஷ் பண்ணிடும், அப்படிதான். ஓகே, நீங்க அப்படி இருக்கீங்க. சிவாங்கி எப்படி இருக்காங்க வீட்ல? சிவாங்கி ஒண்ணுமே பண்ண மாட்டான். ஒரு ஸ்கின் கேர் நத்திங், ஒன்றும் பண்றது இல்லை. ஆனா அவன் ஸ்கின் நல்லா இருக்கு, டச் வுட். அதாங்க அப்பா அம்மா டச் வுட் நல்லா இருக்கு. அந்த ஸ்கின் கேரும் ஹேர் கேரும் கேட்டு போய், ஏன்னா அந்த கிளியர் ஸ்கின்னுக்கான ஸ்கின் மேஜரா அந்த ஸ்கின்னுக்கான இது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும்னு இருந்திருக்கும். ஒண்ணும் இல்ல கைஸ், நார்மலா குளிச்சு மூஞ்சில தண்ணி போட்டாலே போதும், மூஞ்சி இப்படி பளபளன்னு இருக்கும் தான் சொல்றாங்க. அது இல்லாம சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சரைசர். ஆமா கண்டிப்பா, எப்பவுமே மாய்ஸ்சரைசர் போட மாட்டா. வெளியில இறங்குறச்சே வந்து சன்ஸ்கிரீன் கொஞ்சம் திக்கா சன்ஸ்கிரீன் போட்டுட்டு
லிப்ஸ்டிக்கு கண்ணெழுதி போயிடும். சில நேரம் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா எனக்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங், ஐயோ நான் எதுவுமே பண்ணிக்கலையா ஃபேஸுக்கு, அதனால ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அதுக்கு மேலே சன்ஸ்கிரீன் போடும். சிலப்போ கொஞ்சம் ஒரு அந்த ப்ரஷ் இருக்கு ஒன்று காட்டி ஒரு பவுடர் சும்மா அப்படி வந்து டச் பண்ணிட்டு இருக்கும். அவ்வளோதான். அதுக்கு சிவாங்கியும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கம்மா இப்படிலாம் பண்ணுமா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சிவாங்கி அவ்வளோதான் இப்போ பண்ணுறா. சிவாங்கி எதுலமோ வாங்கி எல்லாமோ ஸ்டிக் எல்லாம் போட்டதுல அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், உனக்கும் கிளியர் இது இப்படி போடுறது ஒரு மாதிரி பெயிண்ட் மாதிரி இருக்கு, சும்மா போ அப்படின்னு. அதனால அவளும் கொஞ்சம் லைட்டா தான் மேக்கப் பண்றான். ரெண்டு பேருமே அதுக்கு ஏத்த மாதிரி ரெடி ஆமா. என்ன இப்ப அப்புறம் நிறைய பேர் தண்ணி குடிக்க சொல்லுவா. நான் சில நேரம் பண்றது ஸ்க்ரப் பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாது. ரொம்ப ரொம்ப ரேரா பண்றது வீட்டுல தோஷமா அரைக்கும்ல, இந்த அரைச்சு லாஸ்ட் வரது எடுத்து மூஞ்சிக்கு தேய்க்கும், நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடும். அதுவும் நல்லது. அப்படின்னு ஆமா டானிக்கு நல்லது இல்ல. அரிசி அரிசி அது மட்டும் போடுவேன். அப்பாடா ஒரே ஒரு டிப்பு கிடைச்சு. தோசை மாவு எடுத்து அது இப்ப புளிச்சு போனது இல்லையா, அந்த ஃப்ரெஷ்ஷா மாவு அரைக்கிறது அது கொஞ்சம் வேணும்னு எடுத்து வைக்கலாம். அப்பப்போ வாரம் வாரம் அது கடையிலேருந்து வாங்குறதும் இல்லாம நம்ம இங்கே காரம் ஒண்ணுமே போட மாட்டேன்ல. ஸோ அது வந்து நல்லது. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் வண்டர்ஃபுல்லான ஒரு செஷன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபன்னா கூட்டு போனீங்க மேம், ரொம்ப ஜாலியா. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா இனிமே மீட் பண்ணுவோம். வேற ஒரு டிஃபரெண்டா ஏதாச்சும் பிளான் பண்ணிட்டு பண்ணலாம் மேம். நம்ம விட போறது இல்லைல்ல. கண்டிப்பா இல்ல. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.